வாசிக்க 2:16. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. இங்கே நம்ம இந்த வேதத்தை பார்க்கும் பொழுது ஏற்கனவே நான் பார்த்த செய்தி தான். தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், நன்மை தீமையும் அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது விருட்சம் என்ன என்று நம்ம பார்த்தோமா இல்லையாங்க? நன்மை தீமை அறிய விருட்சம் எது என்றும் ஜீவ விருட்சம் எது என்றோ நம்ம செய்தி வழியா பார்த்தோம். ஜீவ விருட்சம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றும், நன்மை தீமை அறிய விருட்சம் சாத்தான் என்று நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. இன்னுமாய் அந்த செய்திக்குள் நம்ம போகும்போது அது நமக்கு வெளிப்படும். இப்போ நீங்க சில காரியங்களை கற்பனை செய்ய வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா. ஒரு மரத்தையும் ஒரு மனிதனையும், அந்த மரத்தினுடைய கனியையும் ஒரு மனிதனுடைய கனியையும் நீங்க இப்பொழுது கற்பனை செய்ய வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. மரத்தை பற்றி சொல்லும்போது மரத்தை நீங்க கற்பனை செய்யுங்க, கனியை சொல்லும்போது மரத்தின் கனியை கற்பனை செய்யுங்க, மனிதனை குறித்து பேசும்போது மனிதனுடைய கனியை குறித்து நீங்க கற்பனை செய்யுங்க. அல்லேலூயா. அப்பொழுது நம்மளுக்கு அந்த செய்தி அது புரியும். ஆதியாகமம் 1:29 வாசிங்க. பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு, சகல விருட்சத்தின் கனியையும் நான் உனக்கு ஆகாரமாய் கொடுத்தேன். அப்போ தேவன் அந்த விருட்சத்தை ஆகாரமா கொடுத்தாரா, விருட்சத்தின் கனியை ஆகாரமா கொடுத்தாரா? சொல்லுங்க. சரி, விருட்சத்தின் கனியை ஆகாரமா கொடுத்துட்டார், உண்மைதான். இப்ப கனியை மட்டும் நம்ம சாப்பிடணும். சித்தம், ஆயுர்வேதா, யுனானி, இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த மருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுலேருந்து செய்கிறாங்க? எதுலேருந்து செய்கிறாங்க? கனியிலேருந்து செய்கிறாங்களா? இல்லையா? கனியினுடைய கொட்டை இருக்கும்ல, அதுலேருந்து எடுத்து செய்வாங்க. இல்லையா? இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த மரத்தினுடைய வேர், பட்டை, அந்த அந்த இலை, எல்லா இடத்துலேருந்து மருந்து செய்கிறாங்க. உண்மை இல்லைங்க? இல்லையா? அப்படியானால் தேவனாகிய கர்த்தர் அந்த கனியை புசிக்க சொன்னாரு, அது உனக்கு ஆகாரமா இருக்க கடவுள் என்றாரு. உண்மைதான், ஆகாரம் தான். அல்லேலூயா. அது ஆகாரமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா வியாதி வந்தா என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? அதனுடைய பட்டை, வேறு, இலை, அதனுடைய எல்லா தண்டு கிண்டு எல்லாத்தையும் அரைச்சி பவுடர் ஆக்கி நம்ம சாப்பிட வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. அப்படியானால் அந்த பழம் மட்டும் தான் நமக்கு பயன்படுகிறதா? அந்த மரத்தினுடைய பழம் மட்டும் தான் நமக்கு தேவையா அப்படின்னு பார்த்தா இல்ல, அந்த மரம் முழுதும் நமக்கு தேவைப்படுது. அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, அப்படியானால் நமக்கு அந்த மரம் முழுதும் தேவைப்படுறதுனால நம்ம அந்த மரம் முழுதும் நமக்கு தேவை. தேவன் அப்படிதான் வச்சிருக்கிறார். ஆகாரமா இருக்க கடவுது, ஆகாரமா இருக்குது. ஆகாரமா மட்டும்தான் இருக்குதா? இல்ல. அல்லேலூயா. அது நம்முடைய வியாதிகள் வரும்பொழுது, அல்லேலூயா, அது நமக்கு ஒரு ஜீவனை கொடுக்கக்கூடிய அந்த எல்லா மருத்துவ குணங்களும் குணாதிசயங்களும் தேவன் அந்த மரத்துக்குள்ள வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம அதை போகும்பொழுது நீங்க அதை அப்படியே கற்பனை செய்து கொள்ளுங்க. 3:1 வாசிப்போம். ஆதியாகமத்தின் 3:1. நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அல்லேலூயா. சகலவித விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? சகல விருட்சங்களின் கனியை புசிக்கலாம். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொன்னதுன்னா, நீ சகல விருட்சத்தின் கனியை புசி, ஜீவ நன்மை தீமை அறிய விருட்சத்தை மட்டும் புசிக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா பிசாசு எப்படி அவன் கேள்வி கேட்கிறான்? சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று. இல்லையா? ஆமா, நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சொன்ன வசனத்தை வாசிங்க. அந்த வசனத்தை சொல்லுங்க.
வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். பாருங்க, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். போதும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரு ஆதாம் ஏவாள் இடத்துல? சகலவித விருட்சத்தின் கனி என்ன பண்ணலாம்? புசிக்கவே புசிக்கலாம். நீ எல்லா கனியும் புசி, நான் புசிக்க வேணான்னு சொல்ல, எல்லாத்தையுமே சாப்பிடு. ஆனா தோட்டத்தில் நடுவில் இருக்கிற அந்த நன்மை தீமை அறிவு விருட்சத்தை மட்டும் புசிக்க வேண்டாம் என்றார். ஆனா பிசாசு என்ன சொல்றான் இங்க பார்க்கும்போது ஒண்ணுல அவன் சொல்றான், சகல விருட்சத்தை நடுவில் வாசிக்கிற பாருங்க, நீங்கள் தோட்டத்தில் உள்ள 1ஆம் வசனம், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது. ஆண்டவர் புசிக்க வேண்டாம்னு சொன்னாரா? புசிக்க சொன்னாரு. இவன் ஏன் அப்படி சொல்றான்? இல்லையா? இதுதான் போட்டு வாங்குறது. எதுங்க? பிசாசுக்கு என்ன தெரியும்? அப்போ போட்டு வாங்க தெரியும். நன்றாக நீங்க பார்க்கணும். ஏன்னா அந்த போட்டு வாங்குறது யாருகிட்ட வருது? ஒரு மனிதன் போட்டு வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரியை, அந்த சுபாவம் எங்கிருந்து அவனுக்கு வந்தது? எங்கிருந்து வந்ததுங்க? பிசாசு முதல்ல எங்க போட்டு வாங்கினா? எங்க போட்டு வாங்கினா? ஏவாளத்தை தாங்க போட்டு வாங்கினா. இல்லையா சகோதர சகோதரிகளே? அப்போ எல்லா கிரியைகளுக்கும் தகப்பனானவன் தான் பிசாசு. இல்லையா? எல்லா பொல்லாத கிரியை, பூமியில் இருக்கிற எல்லா அசுத்தங்களுக்கும், எல்லா சாக்கடைகளுக்கும் அவன் தான் தகப்பன். அல்லேலூயா. அவன் என்ன செய்யறான்? ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ புசிக்கவே புசிக்கலாம் என்று சொன்ன பொழுது இவன் என்ன சொல்றான்? சகலவித கனியை நீ புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ? அப்படியே சொன்னாரு. அப்படி என்ன அர்த்தம்? அப்பதான் அவன் என்ன பண்ணுவா? இதை புசிக்க வேண்டாம்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லுவான். அல்லேலூயா. இப்படி போனதான் இந்த ரூட்ல அவன் பேசுவான் என்று அவனுக்கு தெரியும். மடக்கிறதுக்காக இவ்விதமாக அவன் பயன்படுத்தலாம் பிசாசு. அல்லேலூயா. நிறைய பேர் பாருங்க, மடக்கி கேள்வி கேட்பாங்க. அல்லேலூயா. மடக்கி கேட்பாங்க, இல்லடா இப்படி பார்த்தாலும் மடக்கிறானே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா அங்க ஒண்ணுமே இருக்காது. தேவையில்லாத காரியத்தை மடக்கி கேள்வி கேட்போம். இல்லையா? அப்படியே மடக்கி கேட்கும் போது நீ உஷாராயிடணும். டே என்னடா ஆமா இவங்கிட்ட என்ன பேசிட்டே இருந்த ஆயிடும், பிரச்சனை வரும். இந்த மடக்கி கேள்வி கேட்கறாங்க. உண்மையிலே சொல்ற சகோதரர்களே, மடக்கி கேள்வி கேட்கறது அது ஒரு சரியான ஒரு கிரியே கிடையாது. இல்லையா? ஆனால் வார்த்தையில நீங்க போய் மடக்கணிங்க வச்சுக்கோங்களேன், அது ஒரு சரியான ஒரு கிரியை. இல்லையா? பிரதர், நீ பிதாகுமார் நாம ஞானஸ்நானம் எடுக்கணும், அதான் உண்மை ஒருத்தர் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி பார்த்தா நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க மடக்கணும். அவன் ஒன்று சொல்லுவான், இல்ல ஏசுங்க சொன்னாரு, சொன்னாரு, சீசர்கள் கொடுத்தாங்களா அப்படின்னு நீங்க கேட்கணும். இல்லையா? வார்த்தையில போய் நீங்க சத்தியத்தின் பிரகாரமாக நீங்கள் மடக்கி கேள்வி கேட்பீரானால் அது உண்மை. ஆனா ஆண்டவர் புசிக்கவே புசிக்கலாம் சொன்னா சத்தியத்தின் மடக்கணும். அவன் என்ன கேட்டிருக்கணும்? ஆண்டவர் எல்லா கனியும் புசிக்கவே புசிக்கலாம் சொன்னார் இல்லையா? ஆனா அதை மட்டும் ஏன் புசிக்க வேணாம்னு சொன்னாரு அப்படின்னு கேட்டிருந்தா பரவாயில்ல. ஆனா இவன் என்ன சொல்லிட்டான்? எல்லாருக்கும் புசிக்க சொன்னாரா அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன சொல்றான்? புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ? கேள்வியே என்ன ஆகுதுங்க? ஆண்டவர் கேட்ட கேள்வியை லைட்டா அப்படி சேஞ்ச் பண்றது. கொஞ்சம் சின்ன மாற்றம் தான் இருக்கும். புசிக்கலாம், புசிக்க வேண்டாம், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் சேமா இருக்கும். இல்லையா? பிசாசு எப்பவுமே அப்படிதான் செய்வான். சகோதர சகோதரர்களே, அப்படியானால் எல்லா கனியை புசி என்று சொல்லும் பொழுது இங்க சாத்தான் விதமாக பேசினான். இல்லையா? அப்போ சொல்றாங்க, கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று தேவன் சொன்னார். இல்லையா? புசிக்க வேணாம், அப்ப தொடவும் வேணாம்னா அது எவ்வளவு மோசமான ஒரு கனியா இருக்கும். நீ யோசனை பண்ணி பாரு. தொடவும் கூடாது அப்படின்னா அது அப்பனா வெரி டேஞ்சரான ஒரு ஃப்ரூட். இல்லையா? வெரி வெரி டேஞ்சரான ஒரு ஃப்ரூட் தான் அங்க இருந்தது. இல்லையா? பிசாசை போய் நீங்க தொட சந்தோஷம் ஆசைப்படுவீங்களா? பிசாச ஒரு தடவை தொட்டு வந்துடுறா அவனை. அதோ அங்கே நிற்கிறான் பார், கருப்பா இருக்கிறான் பார், கருப்பா உருவம் தோ பார் எப்படி இருக்கான் பார், அவனை மட்டும் லைட்டாக தொட்டுட்டு வந்துடுறேன். இந்த கண்ணாமூச்சி தொடுவாங்க பார்த்தீங்களா, தொட்டு வரேன்னு சொல்லிட்டு. சகோதர கற்பனையில கூட நீங்க ஆசைப்படுறாதுங்க பிசாசை தொடணும். இல்லையா? கற்பனையில கூட, தூக்கத்துல கூட இல்ல, கற்பனையில கூட நம்ம ஒரு தடவை பிசாசை தொட்டுலாண்டா நினைச்சு பார்க்காதுங்க. இல்லையா? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இல்லையா, நன்மை தீமை அறிய விரிச்ச அவன் தான். அல்லேலூயா. அவனை நீங்க பறிக்கவும் கூடாது, தொடவும் கூடாதுன்னா அவ்வளவும் கேவலமானவன் என்று அவன் அர்த்தம். அல்லேலூயா. வைன்ஸ் சரக்கு பாட்டில தொடுறான் ஒருத்தன்,
அப்ப என்னவா இருக்குது அது? யாரை தொடுறோம்? பிசாசு தான் தொடுறோம். நீங்க நல்லா கவனிக்கணும். சிகரெட்டை ஒருத்தன் தொடி அப்படியே கையில பிடிச்சி நெக்கெல்லாம் என்ன பண்றாங்க? ஊதி ஊதி விடுறான். அப்ப எதை தொட்டு பண்றான்? பிசாசு தான் தொடுறான். இல்லையா? ஏனென்றால் அது அவனுடைய ஆயுதம். இல்லையா? அது அவனுடைய கிரியை. அதை தொட்டு தொட்டு ஜாலியா என்ன பண்றானுங்க? அவனுங்க இந்த உலக இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்ம என்ன பண்ற? தீமையான ஒன்றையும் நீ தொட வேண்டாம்னு பைபிள போட்டு இல்லையா? தொடவே கூடாது அப்படின்னா அப்ப அது யாருடைய பொருளாக இருக்கணும்? இல்லையா? நீ யோசிச்சு பார்க்கணும். அது யாராக இருக்கணும்? யாருடைய பொருளாக இருக்கணும்? அதை தொடக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னா எவ்வளவு ஒரு டேஞ்சரான ஒரு பொருளா இருந்தா அதை நீங்க தொடக்கூடாது. இல்லையா? தொடலாமாங்க? தொடவே கூடாது. சண்டை நடந்துட்டு இருக்கும் போது பக்கத்துல கத்தி இருந்ததுன்னா நீங்க போய் எடுக்கக்கூடாது. சும்மா கடந்த விட அந்த கத்தி எடுக்கக்கூடாது. எடுத்துட்டீங்க உங்க மேல கேஸ் வந்துடும். ஏன் சொல்லுங்க? 2 பேரும் சண்டை போட்டுருந்தாங்க. அதை ஒரு கத்தி எடுத்தாருங்க. ஏன்னா எதுக்கு எடுத்தாருன்னு தெரியல. அப்படியா? அவர் தான் கத்தி எடுத்தாரா? உடனே போலீஸ் என்ன பண்ண? அவனையும் சேர்த்து கூட்டு போயிடுவான். சும்மா கீழே கடந்திருக்கும். சண்டை போடும்போது பக்கத்தில் கத்தி கிடந்து எடுக்கக்கூடாது. ஏய் கத்தி உனக்கு கட்டிச்சா வீடு எடுத்துன்னு போயிடலான்னு சொல்லி எடுக்கக்கூடாது. எடுத்துட்டீங்க நீ கேஸ்ல மாட்டுறீங்க. இல்லையா? உங்களுக்கு புரியுதா? சூழ்நிலை கேட்ட அதை தொடவே வேணாம். ஒரு சின்ன ஒரு கத்தி பாக்கெட்டு. எந்த கத்தி தெரியுங்களா உங்களுக்கு? இந்த சொல்லுவாங்களே பேனா கத்தி. ஏதாவது ஒன்று கீழே போட்டுருவானுங்க சண்டை நடக்கும் போது. அதை போய் எடுத்துட்டீங்கன்னா அதுதான் முக்கிய ஆதாரமா இருக்கும். அதனால சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த காலத்தை பிசாசுடைய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தொடவே தொடக்கூடாது. இல்லையா? வேதம் அவிதமாக சொல்லுகிறது. அப்படியானால் அது அவனுடைய காரியம், அவனுடைய பொருளாக இருக்கிறது. இல்லையா? நாம் பார்த்து கொண்டிருக்கிற செய்தி வேதத்தில் இருக்கிற கனிகளை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இல்லையா? இப்ப நம்ம செய்திக்குள்ள போலாம். 3:3 வாசிங்க. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். இல்லையா? சாகவும் நீ தொட்டானா செத்துருவ. என்ன பண்ணுவ? தொட்டா செத்துருவ. படத்துல நான் அந்த டைலாக்லாம் சில பேர் தான் பேசியிருக்காங்க. இந்த டைலாக் ஆமா, தொட்டா நீ கெட்ட, தொட்டா நீ செத்துருவ அப்படின்னு சகோதரர் பாருங்க. வேதத்துல சொல்லுது அதை தொடவும் வேண்டாம், என்ன பண்ணக்கூடாதுங்க? புசிக்கவும் வேண்டாம். நீ அப்படி பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும்? இல்லையா? சாமா நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால் நீ டச் பண்ணாலும் காலி, சாப்பிட்டாலும் காலி. இல்லையா? கெட்ட காரியங்களை ஒருத்தர் தொட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஆனால விடவே முடியாது. விட முடியுமாங்க? கெட்ட காரியத்தை தொட்ட விட முடியுமா? விடவே முடியாது. அப்படியானால் இங்கே பைபிள் சொல்லுது, ஆனால் நீ தொட்டாதானே உனக்கு பிடிக்கும். அது தொடரலாம் உன்னை என்கிட்ட வரப்போகுது. தொட்டா மரணம். அல்லேலூயா. சகோதர சகோதரர்களை பார்க்கலாம். இப்ப வேதம் சொல்லுகிறது இந்த கனியை குறித்து நான் பார்க்கும்போது இந்த வேதத்தில் போட்டிருக்கு இது இச்சிக்கத்தக்கதாக. எப்படி இருக்கு அந்த கனி? இச்சிக்கத்தக்கதாக. அதான் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது இச்சிக்கப்படத்தக்கதான ஒரு விருட்சம். அதை பார்த்தாவே எப்படி இருக்குங்க? ஒரு இச்சை உருவாகும். அல்லேலூயா. ரோமர் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கிறதுனால நம்முடைய அவயங்களினாலே அவயங்களில் பேலன்ஸ் செய்தது. அல்லேலூயா. அது எத்தனாவது பக்கங்க? அது 200. மறுபடியும் நான் வாசிக்கிறேன், தயவுசெய்து நீங்க பாருங்க அந்த வசனத்தை. வேதம் சொல்லுகிறது நாம் மாம்சத்தின்படி உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள். நியாயப்பிரமாணம் எப்பொழுது வந்தது என்றால் மோசே வந்தபடி தான் நியாயப்பிரமாணம் வந்தது. இல்லையா? ஆனால் நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடியே பாவம் இருந்தது, இச்சை இருந்தது. இல்லையா? வேதம் சொல்லுகிறது இங்கே நியாயப்பிரமாணத்தினால் தான் ஒருவன் பாவம் என்னதென்றே அவன் அறிந்தான். இல்லையா? இங்க வேதம் சொல்லுது பாருங்க, பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக. பாவ இச்சை தான் ஒன்று என்ன பண்ணிக்கும்? மரணத்தை கொடுக்கும். வேதம் சொல்லுகிறது இச்சையானது என்ன செய்யணுமா? பாவத்தை என்ன பண்ணுமா?
கர்ப்பம் தரிக்கும். அல்லேலூயா. இச்சையானது பாவத்தை கர்ப்பம் தரிக்கும். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படியானால் இங்க சொல்லுது, வேதம் சொல்கிறது, பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கும். பாவ இச்சை எது கொடுக்குமா? ஆனால் அங்க சொல்லுது இச்சிக்கப்படத்தக்கதான கனி. அல்லேலூயா. அப்படியானால் இங்க வேதம் சொல்லுது இந்த மரணம் இந்த இச்சை மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கும். பாவ இச்சை. அப்படியானால் அங்கே இச்சை என்று வேதம் சொல்லுகிறது. பாவ இச்சை, அதை பார்த்ததுனால அவங்களுக்கு இச்சை உருவானது. இங்கே வேதம் சொல்லுகிறது மரணத்துக்கு ஏதுவான கனி. அந்த கனி என்னவான கனிய? மரணத்துக்கு ஏதுவான கனி. அல்லேலூயா. ஆமா, நன்மை தீமை அறிய விரிச்சுன்னா அதோட போயிட்டு இருக்கணும். நன்மை தீமை அறியத்தோட போயிட்டு இருக்கணும். ஆனா அதை சாப்பிட்டதால அவங்களுக்கு என்ன வந்ததுங்க? மரணம் வந்தது. அதை நன்மை தீமை அறிய விருட்சத்தின் கனி அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்ல மரணத்தின் கனின்னு சொன்னாலும் சரி, எல்லாமே ஒண்ணுதான். இல்லையா? மரணத்தின் கனியானாலும் சரி, அது நன்மை தீமை அறியும் கனியானாலும் சரி, எல்லாமே ஒன்றுதான் சகோதர சகோதரிகளே. அப்படியானால் பாவ இச்சைகள் மரணத்தை பிறப்பிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4:3 வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். போதும். அல்லேலூயா. நாம் ஏற்கனவே பார்த்தோம், கண்ணுக்கு கண், கைக்கு கை, காலுக்கு கால், பல்லுக்கு பல் என்று வாசிச்சோம் இல்லையாங்க. தேவன் சொல்லி இருந்தார், கையெடுத்தா கையெடு, கால் எடுத்தா கால், கண் எடுத்தா கண்ணை பிடுங்கு. அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது இங்கே நம்ம இந்த வேதத்தின் பிரகாரம் பார்த்தோம்னா, பழம் சாப்பிட்டா பழம் தான் என்ன பண்ணிருக்கணுங்க? கொடுத்துருக்கணும். நன்மை தீமை அறிய விரிச்ச பழத்தை சாப்பிட்டா ஜீவ விருட்சத்தின் கனி தான் கொடுத்துருக்கணும். அல்லேலூயா. இங்கே நீங்க யோசனை பண்ணி பாருங்க, இவங்க பழம் சாப்பிட்டார்கள், அதாவது கனியை சாப்பிட்டாங்க அப்படின்னா, அல்லேலூயா, தேவன் கனியை தான் சாப்பிட வேணான்னு சொன்னாரு. இவங்க மற்ற கனியை சாப்பிட சொன்னாரு, இவங்க இந்த கனியை தான் சாப்பிட்டாங்க. அப்படியானால் தேவனே கனியை சாப்பிட சொன்னார். இல்லையா? மற்ற எல்லா கனிகளையும் சாப்பிட சொன்னாரு, இந்த கனி தான் சாப்பிட வேணான்னு சொன்னாரு. இங்கே நீங்க பாத்தீங்கன்னா காயின் என்ன செய்யறான்? சில நாள் சென்ற பிறகு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். நிலத்தின் கனிகளை என்ன செஞ்சான்? காயின் காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆண்டவர் தான் அந்த கனிகளை உண்டாக்கினவர். அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய அவர் தான் யாருங்க? அவர் தான் தோட்டக்காரர். தோட்டக்காரருக்கு தோட்டத்தில் வளர்கிற கனி மேல ஒரு ஆசை இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதாங்க? ஆமா. இப்போ நம்ம போய் பறிச்சுன்னு போயிட்டு அவர் கொடுத்தா அவர் சந்தோஷப்படுவார், சந்தோஷப்பட மாட்டாரா? சந்தோஷப்படுவார் இல்லையா? அதே மாதிரி தான் இவன் என்ன செஞ்சான்? அல்லேலூயா. அவர் தான் ஏதேனுக்கு தோட்டக்காரர். அவருக்கு பலி செலுத்தும்படிக்கு இந்த காயின் என்ன செய்யறான்? இந்த கனிகளெல்லாம் பறிச்சுட்டு போறான். அல்லேலூயா. இங்க பார்ப்போம், சில நாளுக்கு பின் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். அல்லேலூயா. காணிக்கையாக என்ன செஞ்சாங்க? அவன் கொண்டு வந்தான். அப்ப காணிக்கை கொண்டு வந்த உடனே ஆண்டவர் என்ன செய்யணும்? கனியை அங்கீகரிச்சிருக்கணும். உடனே அங்கீகரிச்சிருக்கணும். பாருங்க, லேவியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். பக்கம் எடுத்தவங்க சொல்லுங்க. எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. லேவியர் 2:12 வாசிங்க. பின்பு தேவன் நல்லா கவனிக்கணும். வாசிங்க. முதற் கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்து அவைகளை கர்த்தருக்கு வாசிங்க. போதும். அல்லேலூயா. இங்கே தேவனாய கர்த்தர் அங்கே அவர் அந்த கூடாரத்தை அமைத்த பிறகு, ஆசாரிப்பு கூடாரத்தை அமைத்த பிறகு தேவன் சொல்றாரு, எனக்கு என்னெல்லாம் நீங்க கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்தணும் அப்படின்னா முதற்கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்து அவைகளை கர்த்தருக்குன்னு செலுத்தலாம். அல்லேலூயா. இங்கே முதற்கனிகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு செலுத்தலாம். அப்ப தேவனுக்கு காணிக்கையாக கனிகளை கொடுக்கிறது தப்பா ரைட்டா? சொல்லுங்க. சரிதானே?
பைபிள் தான் ஆண்டவர் தானே சொன்னாரு, முதல்ல கனியை எடுத்துட்டு வந்து என்ன பண்ண எனக்கு வந்து காணிக்கையா கொடுங்க, முதற் கனியில கொண்டு வந்து கொடுங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் தான் சொல்றார் லேவியராகமத்துல. அதை தான் வந்து என்ன பண்ண ஆபேல் வந்துங்க அவன் காணிக்கையா கொண்டு வந்தான். அல்லேலூயா. சில நாள் சென்ற பிறகு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையா கொண்டு வந்தான். ஆனால் என்ன நடந்தது? ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. சில பேர் சொல்றாங்க அவன் நல்ல ஒரு கனியை எடுத்துட்டு போல, அவன் என்ன செஞ்சானா ரொம்ப முதல் கனியில எடுத்துட்டு போலையா, அந்த வேற ரெண்டாவதா வந்திருக்கும் பார்த்தீங்களா, மூணாவதா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இல்லாமல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி லாஸ்ட் குவாலிட்டி அந்த மாதிரி கணிகளை தான் கொண்டு போய் என்ன பண்ணானா கர்த்தர் கொடுத்தானா. ஒருத்தன் மாதுளை கொடுத்தான்றாங்க, ஒருத்தன் அன்னாச்சி கொடுத்தான்றாங்க, ஒருத்தன் ஆப்பிள் கொடுத்தான்றான். அல்லேலூயா. மாற்றி மாற்றி கொடுத்தா கூட சில பேர் சொல்கிறாங்க இந்த கனி தான் கொடுத்துருக்கணும், அந்த கனியை கொடுத்துருவோம், ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கல. அல்லேலூயா. இந்த மாதிரி சகோதர சகோதரர்களே இப்படியாக தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர, அல்லேலூயா, ஏன் கர்த்தராகிய தேவன் அவனுடைய கனியை நிராகரித்தார், அவருடைய காணிக்கையை ஏன் தேவன் நிராகரித்தார் என்பதை இன்னும் ஸ்தாபனத்தில் இருக்கிற யாருக்குமே புரியல. யாருக்குமே புரியல. அப்படி நாம் என்ன செய்ய முடியும்? இங்க ஆண்டவர் வந்து ஒரு இடத்துல நிராகரிச்சான்னா இன்னொரு இடத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இல்லையா? இங்க ஆபேலுடைய கனியை நிராகரிச்சிருக்காரு, லேவியராகமத்துல ஆசாரிப்பு கூடாரத்துல காணிக்கை கொண்டு வாடுறாரு. இல்லையா? அப்ப என்னங்க ஆண்டவர் வந்து மாத்தி மாத்தி பேசுறாரா? அப்ப குழப்பம் உருவாகுதா? அல்லேலூயா. இல்லவே இல்லை. அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, தேவன் பாருங்க அவனுடைய காணிக்கையை தேவன் நிராகரித்தார், ஆபேலுடைய காணிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இங்க நம்ம கனியை குறித்து பார்க்கிறோம். நம்ம மற்ற இதுக்குள்ள இருக்கிற சில விஷயத்தை நம்ம இன்னொரு நாளை பார்ப்போம். அல்லேலூயா. பார்க்கலாம். முதற்கனிகளை அவன் வந்து இங்க வேதம் சொல்றது, காயினுக்கும் என்ன இல்லை அப்படின்னா வெளிப்பாடு இல்லை. இல்லையா? திரு சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா அவனுக்கு என்ன இல்லைங்க, வெளிப்பாடு இல்லை. தேவன் எப்பொழுதுமே ரத்தத்தின் மூலமாக தான் தொடர்பு கொள்கிறார். இல்லையா? ரத்தத்தின் மூலமாக தான் தேவன் எப்பவுமே பேசுவார். ரத்தத்தின் மூலம் தான் பாவ மன்னிப்பு உண்டு. பழத்தை கொடுத்தா பாவ மன்னிப்பு கிடையாது. 7 பலி இருக்கிறது. அந்த 7 பலியில அல்லேலூயா அதுல பாவ நிவாரண பலி என்பது ரத்தத்தின் மூலமான உண்டான பலி தான். பழத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் பாவத்தை மன்னிச்சிடுவேன் அப்படின்னு ஒன்று லேவியராகமத்தில் சொல்லப்படலை. காணிக்கையே கொண்டு வந்தா காணிக்கை ஏற்று, ஆனால் பாவத்திற்கு பழம் அல்ல. அல்லேலூயா. அதுக்கு ரத்தம் தான் தேவை. இவனுக்கு காய் என்ன நினைச்சிட்டான் அப்படின்னா, அல்லேலூயா, பழத்தின் மூலமா தான் பாவம் வந்தது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், பழத்தை கொடுத்து நம்ம ஆண்டவரோட ஐக்கியப்பட்டலாம் நினைச்சு, அல்லேலூயா, அவன் பழத்தை கொண்டு வந்து தேவனுக்கு பலி செலுத்தினான். ஆனால் தேவன் அந்த பழத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் சொல்றாரு கீழே, அதை நீங்க வாசிங்க, 4ஆம் வசனம் வாசிங்க. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். அல்லேலூயா. ஆபேலும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்தார். கீழே வாசிங்க. காயினும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். அல்லேலூயா. இங்க தேவன் பேசுறாரு. காயினுக்கு அந்த பலியை தேவன் நிராகரிச்ச உடனே அவன் எரிச்சல் அடைந்தான். என்ன அடைஞ்சாங்க? எரிச்சல். எரிச்சல் வந்து தெரியும் உங்களுக்கு, எரிச்சலின் ஆவி. நாவி எரிச்சலின் ஆவி. எரிச்சல் ஒருத்தன் அடையிறான்னா அவனுக்குள்ள என்ன இருக்கிறான் அப்படின்னா பிசாசு தான் இருக்கிறான். இல்லையா? போராம பொச்சரிப்பு இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லையா? எரிச்சல், எரிஞ்சு ஊறாங்க ஒருத்தன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இல்லையா? அவன் பிடிக்கல, அதனால எரிஞ்சு ஊறான். இங்கே அப்படி இல்லை, எரிச்சல் அடைந்தான். பயங்கரமான ஒரு கோபம் அவன் மேல. சகோதர சகோதரிகளே, எரிச்சல் எப்படி காயினுக்கு வந்தது?
இல்லையா? எரிச்சல் வரலாமா காயினுக்கு? எரிச்சல் வந்தது. வேதம் ஆண்டவர் சொல்றாரு, எரிச்சல் உண்டாயிற்று. அப்போது கர்த்தர் காயை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ நன்மை செஞ்சா உனக்கு மேன்மை கிடைக்கும், நன்மை செய்யலன்னா பாவம் வாசப்படியில படுத்திருக்கும். அப்படின்னா சகோதர சகோதரர்களே, அப்ப காயின் நன்மை செய்யலையா? உங்களுக்கு புரியுதா? காயின் நன்மை செஞ்சானா இல்லையா? யாருக்கு நன்மை செய்யணும்? அல்லேலூயா. தேவனுக்கு அவன் சரியானபடி பலி செலுத்திருக்கணும். அல்லேலூயா. அவன் தேவனுக்கு சரியானபடி அந்த நன்மையான காரியங்களை அவன் செய்திருக்கணும். ஆனால் காயின் தேவனுடைய காரியங்களை, நன்மையான காரியங்களை அவன் செய்யவில்லை. இல்லையா? அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்மை செய்திருந்தால் மேன்மை இல்லையோ? இல்லையா? நன்மை செய்யலாம், பாவம் வந்து வாசப்படியில படுத்துக்கும். அப்ப காயின் என்ன செய்யலன்னு தெரிஞ்சதுல இருந்து நன்மை செய்யல. இன்னும் வந்து காயின் ஆபேலை கொலை செய்யல. நல்லா கவனிங்க, காயின் ஆபேல் இன்னும் கொலை செய்யல, பலி மட்டும் தான் செலுத்தி இருக்கிறான். இல்லையா? பலி செலுத்த உடனே, தேவன் நிராகரித்த உடனே அவன் பயங்கரமான எரிச்சல் அடைஞ்சான். ஆண்டவர் பார்த்தாரு, நீ நன்மை செய்ததுதான் மேன்மை இல்லையோ? நீ ஏன் நன்மை செய்யல? அல்லேலூயா. நன்மை செய்யாதனால என்ன ஆயிடுச்சுன்னா, நீ தவறு செய்தனால உன் பாவம் வந்து எங்க படுத்துட்டு இருக்கான்? வாசப்படியில படுத்துட்டு இருக்கு என்று தேவன் சொல்லிட்டார். இல்லையா? அப்ப நன்மையான காரியங்களை, தேவனுக்கு பிடித்த நன்மையான காரியங்களை அவன் செய்யவில்லை. அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? அவன் நன்மை என்ன? அந்த இடத்துல என்ன நன்மை? அல்லேலூயா. அவன் ஆட்டை பலி செலுத்திருக்கணும். அவன் ஆட்டை பலி செலுத்திருந்தால் அவன் கர்த்தருக்கு நன்மை செய்திருப்பான். தேவன் இதை கேட்டிருக்க மாட்டாரு. இவன் பலியை அங்கீகரிச்சிருப்பாரு, ஆபேல் பலியை அங்கீகரிச்சிருப்பார். இல்லையா? காயின் பலி அங்கீகரிக்கப்பட்டிருக்கும், ஆபேல் பலி அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நன்மை செய்திருந்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்தா உனக்கு மேன்மை. நீ நன்மை செய்யல, அதனாலதான் உன் பலியை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. தேவன், நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, காணிக்கைய நிராகரிக்கிறாரு அப்படின்னா அர்த்தம் இல்லாம நிராகரிப்பாரா? வானாங்க எடுத்து கொடுக்குறாங்க, பிரதர் நாங்க பிரதர், இல்ல வானா எடுத்துட்டு போ அப்படின்னு என்ன அர்த்தம்? இல்லையா? ஏதோ ஒரு காரியம் இருக்குது, அதனாலதான் அவர் என்ன பண்ண மாட்டாரு, வாங்கிக்க மாட்டாரு. அப்போ சரியான காரியம் நமக்கு ஏதோ சில நமக்கு சரியான காரியம் சில தெரியாது. ஆனா தேவன் ஒரு காணிக்கையை நிராகரிக்கும் பொழுது அவருக்கு சரியான காரியம் தெரியாம நிராகரிப்பாரா? இல்லையா? தேவன் சொல்லிட்டாரு, நன்மை செய்யல, எனக்கு நன்மை செய்யவே இல்லை, என்னுடைய காரியங்களை, எனக்கு கொடுக்க வேண்டிய பலியை நீ செலுத்தவே இல்லை, நீ வந்து பழத்தை கொண்டு வந்து கொடுக்குற, நான் எப்படி உன் நன்மை செய்ய முடியும்? இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, இங்க பார்க்குங்க, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். காயினே, எரிச்சல் அடையாத. ஆபேல் உன் மேல எப்படி இருக்கிறான்? ரொம்ப ஆசையா இருக்கிறான், நீ அவனை ஆண்டு கொள்ளு சொல்லிட்டார். நீ எரிச்சல் அடையாத. ஆபேல் இருந்து அண்ணன் மேல ரொம்ப ஆசை. யார் மேல ஆசைங்க? காயின் மேல ஆபேலுக்கு என்ன இருந்தது? ஒரு அண்ணன் என்றதுனால அவன் மேல ஒரு ஆசை இருந்தது. அவன் சொல்றாருங்க, நீ அவனை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு. உடனே என்ன நடந்தது? கீழே காயின் தன் சகோதரன் ஆபேலோடு பேசினான். இல்லையா? எரிச்சலின் ஆவி காயினிடத்தில் வெளிப்பட்டது, நன்மை அவனிடத்துல இல்ல, பலியும் சரியா செலுத்தல, எரிச்சல் அடைஞ்சான், நன்மை இல்லை. இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இங்கே அவன் கொலை செய்கிறான். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவன் கொலை செய்தான். இல்லையா? எரிச்சல் அடைஞ்சான், நன்மை இல்லை, எதுவுமே இல்லை, கடைசியாக கொலை. பாவம் என்ன இது? கடைசியாக அல்லேலூயா கொலையில போய் முடியுது. சகோதர சகோதரிகளே, என்ன நம்ம பார்க்க போகிறோம்? தன் சகோதரனை கொலை செய்தான் காயின். அல்லேலூயா. காயினுக்கு எப்படி கொலைவெறி வந்தது? எரிச்சல் எப்படி அடைஞ்சான்? கொலைவெறி எப்படி வந்தது? அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் பைபிளை விளக்குறதா இல்லையா? இருக்குதா இல்லையாங்க? அந்த வசனத்தை வாசிங்க. பொல்லாங்க நாள் உண்டாய அந்த 1 யோவான்
எடுத்து வாசிங்க. வசனம் சொல்லுப்பா. 1 யோவான் 1:12 3:12 மன்னிக்கணும், 3:12 எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் 3:12 வாசிங்க. பொல்லாங்கினால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். இந்த வசனம் மிக மிக ஆதாரமான வசனம். அல்லேலூயா. ஆமா, ஏன் அவன் கொலை செய்தான் என்று வேதம் ரொம்ப தெளிவாக காண்பிக்கிறது. இல்லையா? வாசிங்க, நல்லா பாருங்க. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? ஏன் கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவருமாய் இருந்தது நிமித்தம் தானே. இல்லையா சகோதர செயலே, நம் செய்தியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த செய்தி தெரியும். ஆனாலும் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா, அடிப்படை சத்தியத்தை மறுபடியும் தூசி தட்டி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லையா? மறுபடியும் என்ன பண்ண, நம்ம தூசி தட்டி பார்க்கணும். நம்ம எப்பயோ தெரியும்டா நமக்கு அப்படின்னு கிடையாது. மறுபடியும் தூசி தட்டும் போது இன்னும் புதுசாக எதனா கிடைக்கும். இல்லையா? மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். பொல்லாங்கினால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல அவன் எது நிமித்தம் கொலை செய்தான்? தன் கிரியைகள், அதாவது காயினுடைய கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவர்களுமாய் இருந்த நிமித்தம் தானே. அப்படின்னா காயின் செஞ்ச எல்லாம் கிரியை எப்படி இருந்ததுங்க? பொல்லாத கிரியை. அப்போ ஆபேல் செஞ்ச கிரியை நீதி உள்ள கிரியை. அப்போ அவன் என்ன செஞ்சானோ ஆபேல், அதெல்லாம் நீதி இருக்குது. காயின் செஞ்சது எல்லாம் என்னவா இருக்குங்க? பொல்லா. அப்போ கனி கொடுத்தது ஆண்டவருக்கு காணிக்க கனி எடுத்து போய் கொடுத்தானே, அது என்னவா இருக்குது? அது என்ன இருக்குங்க? அதுவும் பொல்லாதது தான். இல்லையா? நீங்க நல்லா பார்க்கணும். காணிக்கை எடுத்து போய் கொடுத்தானே ஆண்டவருக்கு வசனம் சொல்லுது, எது நிமித்தம் அவன் கொலை செய்தான்? அவனுடைய கிரியை முழுக்க முழுக்க பொல்லாதது தான். அப்ப நான் பணம் கொடுத்தாலும் பொல்லாதது தான். இல்லையா? ஏனென்றால் அங்கே வெளிப்பாடு இல்லை. அவனுக்கு சத்தியம் தெரியல. பாவம் எதனால் வந்ததென்றதை அவன் அறியாதிருந்தான். இல்லையா? வேதம் சொல்லுகிறது, தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளமாய் இருந்தது. ஆபியனுடைய கிரியை எப்படி இருந்ததா? அப்ப ஆபியன் தலையீட்டுகளில் கொண்டு வந்து கொடுத்தான், காணிக்கையா கொடுத்தான். அப்ப அது என்னவா இருந்ததா? நீதி உள்ளவராக இருந்தது. அப்ப நீதி ஆபேல் இடத்திலும் அநீதி காயின் இடத்திலும் இருந்தது. இல்லையா? காணிக்கை கொடுத்தா எப்படிங்க அநீதி ஆகும்? எப்படி அநீதி ஆகும்? அநீதி ஆகுமா? அநீதி ஆகும். இல்லையா? தேவன் எப்பொழுதுமே பாவத்திற்கு தேவன் எப்பவுமே ரத்தத்து மூலமா சந்திக்கிறார். பாவத்திற்கு பலி என்னவா இருக்குங்க? ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே என்று வேதம் சொல்லுகிறது. ஆத்மா, நம்முடைய ஆத்மா பாவம் செய்தனால அதை நிவர்த்தி செய்கிறது பலி என்ன இருக்குங்க? ரத்தம் தான் அதற்கு ஈடா இருக்கிறது. தேவனாய் கர்த்தர் இங்கே அந்த பாவமானது இங்கே ரத்தத்தின் மூலமாக வந்தது என்ற வெளிப்பாட்டை ஆபேலுக்கு கொடுத்திருந்தார். பாவம் இவனுக்கு தெரியாது. இவன் பழத்தின் மூலமாக தான் பாவம் என்றது சொல்லி பழத்தை கொடுத்தான். தேவன் இதை நிராகரித்து விட்டு அதை அங்கீகரித்தார். இல்லையா? பழத்துக்கு பழம் கொடுத்தா பாவமாங்க? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால். ஆண்டவர் தான் சொன்னாரு. இவன் பழத்துக்கு பழம் கொடுத்தான். உண்மையா இல்லையா? ஆண்டவர் பழம் சாப்பிட்டா அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. உண்மையிலேயே பழமா இருந்ததுன்னா தேவன் என்ன பண்ணிருக்கணும்? அந்த பழத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கணும். அது உண்மையிலே பழமா இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் உண்மையிலேயே அதுதான், அதன் மூலமா தான் பாவம் வந்திருந்ததுன்னா தேவன் அந்த பழத்தை ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். ஆனா பழத்தை நிராகரித்து விட்டு ஒரு ஆட்டுடைய பலியை ரத்தத்தை தேவன் ஏற்றுக்கொள்வாரானால் அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், பழத்தின் மூலமாக பாவம் வரவே இல்லை. அல்லேலூயா. அது பாவ இச்சை. அல்லேலூயா. இச்சையின் மூலமாக தான் பாவம் வந்தது என்றதை நம்ம இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. நாம் பார்க்கலாம். ஒரு கனியினால் தான் இந்த உலகம் பாவம் வந்ததுன்னு சொன்னா அது சாபனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுது. ஆனா நம்ம என்ன பண்ண முடியாதுங்க? ஏற்றுக்கொள்ளவே
முடியவே முடியாது. ஏனென்றால் நமக்கு தெரிஞ்சு போச்சு, பாவத்தின் மூலமாக என்ன வரல, இல்லையா? ஆமா, வரவே இல்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே நம்ம பார்க்கலாம், உபாகமத்தின் புஸ்தகம் 7:13. நம்ம நினைக்கிறோம் கனின்னு சொல்லும் பொழுது மரத்தினுடைய கனி அதான் நமக்கு தெரியும், உன்மேல் அன்பு வைத்து இல்லையா? மரத்தினுடைய கனி அதை மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கோம். மரத்தின் கனியை தான் கனின்னு சொன்னா என்னங்க, ஒரு மரத்தினுடைய பழம், அதுதான் கனி. வேற எதுவுமே சொல்லலையா பைபிள்ல அப்படின்னு பார்ப்போம்னால், வேதம் சொல்லுகிறது எதெல்லாம் தேவன் விதமாக வைத்திருக்கிறான்னு பார்க்கலாம். வாசிங்க, உபாகம் 7:13. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். இல்லையா? இங்க தேவன் பேசுறாரு, சொல்றாரு உன்மேல் அன்பு வைத்து, இல்லையா? நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, நான் வருவேன், இல்லையா? தேவனை கர்த்தர் விதமாக அங்க பேசுகிறார். உன் பிதாக்களுடைய ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தையும் ஆஸ்வதிப்பார். இல்லையா? இங்க என்ன போடுறதுக்கு வசனம், உன் கர்ப்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய போட்டிருக்கா இல்லையா? அப்போ நிலத்துல வரக்கூடிய அந்த வித்துக்கள், அந்த பழங்கள், அதெல்லாம் என்னவா இருக்குதுன்னா அது ஒரு கனியா இருக்கிறது, இல்லையா? அது மட்டுமல்லங்க, வேதம் சொல்லுது உன் கர்ப்ப கனியையும் என்ன போட்டுருங்க, கர்ப்பக்கனி, இல்லையா? தேவன் ஒரு குழந்தை உருவாகுது அப்படின்னா அங்க வேதம் சொல்லுகிறது அதுவும் ஒரு கனிதான், இல்லையா? ஒரு கர்ப்பத்தின் கனி. அப்படியானால் தேவன் என்ன செய்யறாருன்னா அதுவும் ஒரு கனி என்றுதான் வேதம் சொல்லுகிறது, அல்லேலூயா. 28:4 வாசிங்க, உபாகமத்தின் புத்தகத்துல 28:4. உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் இரு ஜீவங்களிலும் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. உன் கர்ப்பத்தின் கனியும் நிலத்தின் கனியையும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நிலத்தின் கனி ஒன்று உண்டு, கர்ப்பத்தின் கனி ஒன்று உண்டு, இல்லையா? இப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு தெரிஞ்சது ஒரே கனி, இல்லையா? ஆமா, அது என்ன, மா பலா வாழை முக்கனியா இருக்கலாம், இல்லையா? தமிழகத்துல சொல்றாங்க 3 கனி தான் முக்கியமான கனியா உலக தமிழ்நாட்டில். அந்த கனியை தான் அந்த ஆதியில் இருந்த அந்த தாடி விட்டுறவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்ததாகவும் இதில் தான் ரொம்ப சத்துக்கள் இருக்கிறதாகவும் விதமாக அவங்க சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கிய தேவையான கனி மாப்பழ வாழை. ஆனால் நமக்கு தேவை என்ன கனி, மாப்பழ வச்சு நம்ம எத்தனை உயிரோடு இருக்கிறது, இல்லையா? ஆண்டவர் சொன்னாரு, என் மோசே அந்த வனாந்தரத்தில் அந்த ஜனங்கள் வானத்திலிருந்து வந்த அந்த அப்பத்தை சாப்பிட்டாங்க, அதுதான் இல்லையாங்க மன்னா, அந்த அப்பத்தை சாப்பிட்டாங்க, மரித்து போயிட்டாங்க. நானே வானத்தில் இருந்து ஜீவ அப்பம் என்றார், இல்லையா? எவ்வளவுதான் மாப்பழ வாழை சாப்பிட்டிருந்தாலும் 75 ஒரு 80 வயசுக்கு மேல மாப்பழ வாழை சாப்பிட்டு உயிரோடு இருக்க முடியுமா சொல்லுங்க? இருக்க முடியும். அந்த பழம் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் என்னதான் சாப்பிட்டாலும் அவள் தான் முடிஞ்சிச்சு கதை. இந்த பழத்தை கொடுத்தா உயிரோட வந்துடுவான். மாப்பழ வாழை ஏதாவது ஒன்று கொடுங்க, கொடுத்துட்டே இருங்க, சாவே மாட்டான், அப்படி ஏதாவது இருக்குதா? என்னதான் அந்த பணம் கொடுத்தாலும் சரி அவன் காலி தான், இல்லையா? எங்கள் தாத்தாவுக்கு நீங்கள் சொன்ன புரிஞ்ச, எங்கள் தாத்தாவுக்கு சளி பிடிச்சிருந்தது. அப்போது எங்கள் தெரிஞ்சவங்க ஒருத்தன் தான், எங்கள் யாரோ ஒருத்தங்க சொல்ல பேசணும், அவன் என்ன பண்ணால் வாழைப்பழம் எடுத்து வந்து கொடுத்துட்டான். வாழைப்பழம் ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு, அவருக்கு வயசாகி போச்சு, பெட்டில் இருக்கிறார், சாவர நிலையில் இருக்கிறார். அவருக்கு சளியெல்லாம் ரொம்ப சளி, ஃபுல்லாகவே சளி வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ சளியில் இருக்காரு, சுவாசிக்க முடியும், ரொம்ப செத்து போகிற கண்டிஷன் இருக்காரு. அவருக்கு போய் வாழைப்பழம் கொடுத்தான், இல்லையா? சாப்பிட்டாரு. ஒரு 4 நாள் மறுநாள் செத்து போயிட்டார். சகோதர சகோதரிகளே, என்ன நடந்தது, இல்லையா? உண்மையில தான் எங்க அப்பா சொல்லுவார், அதை இவன் பழம் கொடுத்து பழப்பத்து கொடுத்து சாவச்சிட்டாங்க அப்படின்னு. அப்படியானால் எந்த கனி என்ன பண்ணாதுங்க ஒரு மனிதனுக்கு ஜீவனை
கொடுக்காது. அல்லேலூயா. அவர் ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் அங்கதான் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் ஜீவ விருட்சம். அவருடைய கனியை நம்ம சாப்பிட்டா என்னை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பான். அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது கர்ப்பத்தின் கனி. உபாகம் 28:53 வாசிங்க. உன் சத்துருக்கள் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த கர்ப்பக்கனியான உன் புத்திர புத்திரிகளின் மாம்சத்தை தின்பாய். இல்லையா? நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்தை எல்லாரும் கவனிச்சுன்னா உங்களுக்கு புரியும். 28:53 உன் தேசம் எங்கும் நீ நம்பியிருக்கும் உயரமும். உபாகம் 28:53 வாசிங்க. 53 இல்லையா? கரெக்டு தான். வாசிக்கிற பாருங்க. நன்றாக கவனிக்க இந்த வசனத்தை. உன் சத்துருக்கள் உன்னை முற்றி கை போட்டு முற்றுகை போட்டு நெருங்கும் காலத்தில் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுத்த, நன்றாக கவனிங்க, உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுத்த கர்ப்பத்தின் கனியான உன் புத்திர புத்திரிகளின் மாம்சத்தை தின்பாய். இல்லையா? இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு சாபம் உண்டு ஆசீர்வாதம் உண்டு. இந்த வேஷம் அப்படி போகுது. ஆனா நீ வார்த்தையை மீறி கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்காத பட்சத்தில் உனக்கு என்னெல்லாம் நடக்கும் என்பது வேதம் சொல்லுகிறது. உன் சத்துருக்கள் உன்னை முற்றுகை போட்டு நெருங்கும் காலத்தில், உன் சத்துரு என்ன பண்றாங்க? முற்றுகை போட்டு உன்னை நெருங்கும் பொழுது உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுத்த உன் கர்ப்பத்தின் கனி, உன் கர்ப்பத்தின் கனியாகிய உன் புத்திர புத்திரிகளின் மாம்சத்தை தின்பாய். வேதத்துல மாம்சத்தை சாப்பிட்டு இருக்கிறாங்க. குழந்தை என்ன பண்ணிருக்காங்க? சாப்பிட்டு இருக்கிறாங்க. இல்லையா? வேதம் சொல்லுகிறது கர்ப்பத்தின் கனி என்று வேதம் நம்ம வாசிச்சோம். அது கர்ப்பத்தின் கனி, அது மரத்தின் கனி, இது கர்ப்பத்தின் கனி. அந்த கர்ப்பத்தின் கனி என்றால் அந்த குழந்தை. இல்லையா? தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த உருவாக்கப்பட்ட அந்த உருவாகி கொண்டிருக்கிற அந்த கனி. அப்போ ஒரு குழந்தையை, அந்த ஒரு கர்ப்பத்தை, அந்த ஜீவனை வேதம் சொல்லுகிறது ஒரு கனி என்று சொல்லுகிறது. இல்லையா? அந்த ஜீவனை என்ன சொல்லுது வேதம்? குழந்தை பிறக்கவே இல்லை, ஆனா இப்பதான் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? இப்பதான் அவங்க பிரெக்னன்ட் ஆயிருக்கிறாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு? ஆண்டவரே நம்ம ஜெபிக்கிறோம், இந்த சகோதரி கர்ப்பத்தின் கனி என்ன பண்ணீங்க? ஆசீர்வதித்திருக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் பொழுது இப்போ அங்க அந்த சிருஷ்டிப்பு உருவாயிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ அதுதான் கர்ப்பத்தின் கனி. வேதம் சொல்லுகிறது சரி, அந்த கர்ப்பத்தின் கனி, அந்த ஜீவனு, அந்த ஒரு சரீரம் உருவாயிருக்கிறது, அப்படிதானா? அதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா அப்படி இல்லை. அதை தாண்டியும் இன்னும் வேதம் சொல்லுகிறது. இங்க பாருங்க, கர்ப்பத்தின் கனியான உன் புத்திர புத்திரிகளின் மாம்சத்தை தின்பாய். அப்படின்னா கர்ப்பத்தின் கனியா இருக்குது அந்த புத்திரர்கள். ஒரு தாத்தா இருக்க வச்சுக்கோங்களேன். தாத்தாவுக்கு பேரன் பேத்திருப்பாங்க இல்லையா? இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? இப்போ தாத்தாவுக்கு பேரன் பேத்திகளாம் என்னவா இருக்குதுன்னா அதெல்லாம் கனியா இருக்குதா? என்னவா இருக்கு? கனி. புத்திர புத்திரிகள் எப்படி இருக்கிறாங்கப்பா? அவருக்கு கனியா இருக்கிறார்கள். லேலியா வேதம் சொல்லுகிறது. அப்ப புத்திர புத்திரர்கள் எல்லாம் அவங்களுடைய மாம்சத்தை தின்பாய். தேவனுடைய கனி ஆசீர்வதிக்கிறார், அந்த கனி வெளிப்படுகிறது. நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பொழுது, ஒரு நெருக்கம் வரும் பொழுது, உனக்கு சாப்பிட கூட சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம இருக்கும் பொழுது, ஏற்கனவே வேதத்துல குழந்தைய சாப்பிட்டு இருக்கிறாங்க, அவிதமான ஒரு சூழ்நிலை நீ சபிக்கப்பட்டு உன் குழந்தையுடைய மாம்சத்தை நீயே தின்பாய். இல்லையா? ஆமா, உன்னுடைய கனி என்ன பண்ணுவ? நீயே சாப்பிடு. அப்படின்னா அந்த பாடி, அந்த ஃபுல் சரீரத்தை வேதம் சொல்லுகிறது கனி என்று சொல்லுது. உங்களுக்கு புரியுதா? இது இல்லையா? ஒரு பார்ட் ஆஃப் மட்டும் அந்த கனி என்றது கிடையாது. அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர் என்ன ஆகுதுங்க? அதையும் வேதம் ஒரு சரீர உருவத்தையே கனி என்று சொல்லுகிறது வேதம். இல்லையா? இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே நான் இங்கே பார்க்கலாம். ஏதேனுல தேவன் இருந்தார், பிசாசு இருந்தான். ஆண்டவர் சொல்றாரு, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இல்லையா? என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ண என்ன இருக்கு உங்களுக்கு?
நித்திய ஜீவன் உண்டு. அப்போ இங்கே புத்திரர்களுடைய அந்த கனியாகி புத்திரனுடைய மாம்சத்தை நீ தின்பாய் அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லேலூயா, இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஏன் மாம்சத்தை சாப்பிடுங்கடா. சீசர்கள் என்ன சொன்னாருங்க? என் மாம்சத்தை புசிங்க. அந்த மாம்சத்தை புசிச்சீங்கன்னா அவங்க புத்திரனுடைய மாம்சம் வந்து, அல்லேலூயா, அது சாபக்கேடான ஒரு மாம்சம். அதை சாப்பிட்டா வயிற்று பசிதான் தீருமே தவிர ஜீவன் கிடைக்காது. அல்லேலூயா. ஆனா அதே போல மாம்சம் தான் என்னுடைய மாம்சம். என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுறவன் நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. இயேசுடைய மாம்சத்தை புசிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன். அல்லேலூயா. இப்ப புத்திரனுடைய மாம்சத்தை அவங்க சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? மரணம் தான் கிடைக்கும். இல்லையா? அப்படியானால் இது தேவனுடைய கனி. இல்லையா? அதாவது நீங்க சொன்னீங்கன்னா பிதாவினுடைய கனி. அவர் யாரு? அவர் தான் இயேசு. பிதாவினுடைய ஒரு கனியாக அந்த குமாரனாக வார்த்தை தேவன் தம்முடைய வார்த்தையை மாம்சமாக்கி, இல்லையா, பூமியில அனுப்பினார். அப்போ தேவன் வார்த்தை மாம்சமானது, அந்த மாம்சத்தை சாப்பிட சொன்னார் ஆண்டவர். இல்லையா? சங்கீதம் 1:3 சங்கீதமானா 1:27 வாசிங்க. மன்னிக்கணும், சங்கீதம் 127:4 வாசிங்க. 127:4. இங்க வேதம் சொல்லுகிறது 4ஆம் வசனத்துல, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். தேவன் வேதம் சொல்றது கர்ப்பத்தின் கனி. கர்ப்பத்தின் கனி தான் யாரா இருக்கிறாங்க? அவங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இங்கே தேவன் அவருடைய ஆசீர்வதிக்கும் பொழுது, ஒரு கணவர் மனைவியை ஆசீர்வதிக்கும் பொழுது, அல்லேலூயா, அங்க ஒரு சிருஷ்டிப்பை தேவன் உருவாக்குகிறார். அவர்களுக்கு ஒரு கனியை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த கனி என்றால் அவர்களுக்கு பிள்ளைகள் தான் அவங்களுக்கு கனியா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க கனியா இருக்கிறாங்க. அதாவது அந்த கனி என்று சொல்லும் பொழுது ஒரு சரீரம். நல்லா பார்த்துக்கோங்க. என்னங்க? சரீரம். ஒரு சரீரம். தேவன் ஒரு சரீரத்தை உருவாக்கி அவர்கள் ஒரு நல்ல மரங்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த மாம்சத்தை பிறப்பித்திருக்கிறார் என்பதற்காக அது ஒரு கனியாக தேவனுக்கு சொல்றார். இல்லையா? வேதம் சொல்லிடுச்சு, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இல்லையா? நம்ம ஏற்கனவே மரத்தின் கனியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் கர்ப்பத்தின் கனியை பார்த்தோம். அந்த கர்ப்பத்தின் கனியே அது அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு குழந்தையாகவும் ஒரு பிள்ளைகளாகவும் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோமா இல்லையாங்க? இல்லையா? அந்த சரீரமே என்ன ஒரு கனியாக வேதம் சொல்லுது. 128:3 வாசிங்க. சங்கீதம் 21 எடுங்க. 21:10 வாசிங்க. அவர்கள் கனியை இராதபடி அழித்து அவர்கள் சந்ததியை மனுபுத்திரசாலிராதபடி ஒழிய பண்ணுவீர். அல்லேலூயா. இங்க பாருங்க இந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னு. 9ஆம் வசனம் பார்ப்போம். காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் கனியை பூமியில் இராதபடி நீர் அழித்து அவர்கள் சந்ததியை மனுபுத்திரரில் இராதபடி ஒழிய பண்ணுவீர். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கனியை பூமியில் இராதபடிக்கு நீர் அழித்து, அவர்கள் கனியை பூமியில் இராதபடிக்கு நீர் அழித்து. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு மீறி யாரெல்லாம் நடக்கிறாங்களோ தேவன் என்ன செய்கிறாரா? இல்லையா? இங்கே அந்த தாவீது விதமாக அங்கே எழுதி கொண்டு ராகத்தால் ஒப்பிட்டு தாவீது எழுதுகிறான், கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலாய் ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். தேவன் களி கூறுகிறார். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது 7ஆம் வசனம் பார்ப்போம். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார்.
ஆ உமது கை உமது சத்துக்களை எல்லாரையும் ஆ எட்டி பிடிக்கும். உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். ஆ உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். ஆ கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பட்சிக்கும். ம் அவர்கள் கனியை பூமியில் இராதபடிக்கு நீர் அழித்து அவர்கள் சந்ததியை மனுப்புத்தில் இராதபடி ஒழிய பண்ணுவீர். போதும். அல்லேலூயா. அங்க தாவீது விதமாக எழுதுகிறார், பரிசுத்தாவியானவர் இப்படி எழுதியிருக்கிறாரு, உமது கோபத்தின் காலத்திலே. எதிரிகளுடைய அந்த காலத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்த எதிரிகளும் சரி, மற்ற இங்கே திருதரிசனமாக அது இருக்கிறது. உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் கனியை பூமியில் இராதபடிக்கு அழித்து அவர்கள் சந்ததியை மனுப்புத்தில் இராதபடி ஒழிய பண்ணுவீர். அவர்கள் கனியை பூமியில் இராதபடிக்கு அழித்து அப்படின்னு என்ன அர்த்தங்க? இல்லையா? ஆமா, அவங்க சந்ததி, அவங்க பிள்ளைகள் எல்லாருமே என்னவாயிட்டாங்கன்னா அவர்களுடைய கனியாக இருக்கிறார்கள். இல்லையா? வேதம் சொல்லுகிறது. அப்ப பிள்ளைகள் அவருடைய சந்ததிகள்னா, இப்போ ஆபிரகாமுடைய சந்ததி வச்சுக்கோங்களேன். அப்ப ஆபிரகாமுடைய என்ன இருக்கிறாங்க? கனிகளாக இருக்கிறார்கள். இல்லையா? ஈசாக்கின் சந்ததி அப்படின்னா ஈசாக்குடைய என்னவா இருக்கிறாங்க? ஈசாக்குடைய கனியா இருக்கிறார்கள். இங்க வேதம் இங்க சொல்லுது அவர்களுக்கு விரோதமாக அவர்கள் கனியை பூமியில் இல்லாதபடிக்கு அழித்து அவர்கள் சந்ததியை மனுப்புத்திராதபடி ஒழிய பண்ணுவீர். தேவன் அவருடைய கனியை பூமி இல்லாதபடிக்கு அழிக்கிறார். அப்ப கனி என்ன ஆயிடும் அவங்கள விட்டு? ஆமா, இப்போ தகப்பன் பாவம் செய்யறான், தேவன் என்ன செய்யறாரு? மனைவி பிள்ளைகளே எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குகிறார். எல்லாரும் வெட்டி சாய்க்க சொல்ல வச்சோங்களேன். இப்போ இவருடைய கனி எதுவுமே இல்லை, பூமியிலே இல்லை, சந்ததியில ஒருத்தம் கூட கிடையாது. இல்லையா? எல்லாமே அழிக்கப்படுகிறது. இவருடைய கனி எங்கன்னு கேட்டா இவருடைய கனி எதுவுமே இல்லை. இல்லையா? தேவன் பாருங்க, மொத்த கனியும் என்ன பண்ணாருங்க? அவரு வெட்டி சாய்க்கிறார். அப்படின்னா மரம் இவன் தான். இல்லையா? மரம் இவன் இன்னொன்னுக்கு கனியா இருக்கிறான். அதாவது எப்படி சொல்றேன்னா, கவனிங்க, ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் ஒரு கனி இருக்கு. இல்லையா? அந்த மரத்தினுடைய கனியில் என்ன இருக்குங்க? அந்த விதைலாம் இருக்கும். இல்லையா? அதுல இருந்தா என்ன பண்ணும்? இன்னொரு மரம் வளரும். வளருமா? இந்த மரம் ஆவறதுக்கு முன்னாடி இது எங்க இருந்தது? அது விதையா இருந்தது. ஓகே, அந்த விதையா வரதுக்கு முன்னாடி எங்க இருந்து? எப்படி இருந்தது? எப்படி இருந்திருக்கும்? அது ஒரு கனியா இருந்தது. இல்லையா? இப்ப கனியா இருந்தது இப்போ மரமாயிடுச்சு. இல்லையா? மரமா இருக்கிறது மறுபடியும் கனியாகும், கனியா இருக்கிறது மறுபடியும் மரமாயிடும். உங்களுக்கு புரியுதா? இல்லையா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு. ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு ஈசாக்குக்கு ஆபிரகாம் ஒரு மரம். யாருக்கு? ஈசாக்குக்கு ஆபிரகாம் ஒரு மரம். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கனி. இல்லையா? உங்களால புரிஞ்சுக்க முடியாது. இல்லையா? இதே ஈசாக்கு யாக்கோப்புக்கு வச்சுக்கோங்களேன். யாக்கோப்பு ஈசாக்கு என்ன? ஈசாக்குக்கு கனி. இல்லையா? ஈசாக்கு ஆபிரகாமுக்கு ஆபிரகாமுக்கு ஈசாக்கு மரம். புரியுதா? யாருக்கு? ஈசாக்குக்கு ஆபிரகாம் மரம், யாக்கோபுக்கு யாக்கோபுக்கு கனி. இப்ப ஈசாக்கு என்ன ஆயிடுவான்? மரமாயிடுவான். யாக்கோபு கனி ஆயிடுவான். ஆனா சரி, ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபு என்னது? கனிகள். அல்லேலூயா. ஓகே, இப்ப சரியா நீங்க புரிஞ்சிட்டீங்க. ட்ராக்ல தான் இருக்கிறோம். அல்லேலூயா. சகோதர சகோதரர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது. இல்லையா? சந்ததிய அது வர்ற காரியங்களை கனிகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சொல்றாரு, கர்த்தருக்கு கீழ்ப்படியாத சந்ததிய தேவன் என்ன செய்யறானா, அவர்கள் கனிகளை பூமியில் இராதபடிக்கு அழித்து அவர்கள் சந்ததியை மனுப்புத்திரல் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவீர். சந்ததியே இருக்காது இனிமேட்டு. இல்லையா? நம்ம யாருடைய சந்ததிங்க? தேவனுடைய. அப்போ சந்ததி இருக்குதுன்னா அப்ப தேவனுடைய கனி என்ன பண்ணிருக்கோம்? தேவன் நம்ம அந்த ஒழிய பண்ணல. தேவன் அப்படியே நமக்கு தேவனுக்கு கனி கொடுக்கிற ஜனங்களா இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் தேவனுக்கு கனி கொடுக்க ஜனங்களா இருக்கிறதுனால இந்த சந்ததி தான் இருக்கு,
வந்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப மோசமான சந்ததியெல்லாம் தேவன் அழிச்சிட்டார். அல்லேலூயா. ஏற்கனவே அழிச்சது மட்டுமல்ல, இப்பவும் அழிக்கதான் போறார். அல்லேலூயா. அவளை சாம்பலாக்க போகிறார். அவளுடைய எதுவுமே வேறையும் கொப்பை வைக்காது. பூமி வானத்தின் அக்கினி புறப்பட்டு வந்து பூமியை சாம்பலாக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஒருத்தன் கூட மிஞ்ச மாட்டான், எல்லாரும் சாம்பலாயிடுவாங்க. அல்லேலூயா. பிரதர் சொன்னாரு பேசும்போது, டேட் பிரதரு, இந்த இடுகாடு இருக்குது, சுடுகாடு இருக்குது. இருக்குதா இல்லையாங்க? இடுகாட்டில் என்ன பண்ணுவாங்க? சுடுகாட்டில் எரிப்பாங்க. இப்போ கரண்ட்டு இருக்குது, கரண்ட்டு மிஷின் இருந்துருக்கு இல்லையா? என்னதுங்க அது? என்ன சொல்கிறது, கரண்ட்டுக்கு மின்சார சுடுகாடு. மின்சார சுடுகாட்டில் ஒரு பாடியை விட்ட அப்புறம் எல்லாம் செக் பண்ணி விடும். அதுவே தனியாக ட்ரெஸ்லாம் அதுவே கேட்டிக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுமா, ஹீட்டுக்கு போகுமா, அங்கே போய் உள்ளே ஒரு பஞ்சாயி உள்ளே இறங்க உடனே ஒரு 10 நிமிஷம் பண்ணுமா தானே என்ன ஆகிடுமா, எல்லாம் எரிஞ்சிட்டு எலும்புகளும் கூட எலும்பு சாம்பலாயிடுமா. எல்லாம் எரிஞ்சிட்டு தனியாக ஒரு இதில் வந்து இல்லையா, நம்ம ஏற்கனவே வாசிச்சோம் அந்த பகுதியை. இல்லையா? சரி, அவ்வளோதானா? அதோட முடிஞ்சிச்சா? வசனம்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னா மறுபடியும் புதிய ஏற்பாட்டில் அதே மாதிரி தொடங்குது. பழைய ஏற்பாட்டில் தான் கர்ப்பத்தின் கண்ணி சொல்லப்படும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சா? இல்லை, முக்கியமான நபர்கள் தொடங்குது. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 1 நான் சொல்கிற வசனத்தில் வாசிங்க. 41 வாசிங்க. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது 39 வாசிங்க. அந்நாட்டில் மரியாள் எழுந்து, எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்நாளில் மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதாவில் ஒரு பட்டணத்துக்கு பிள்ளை துணி எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எதனால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றிலுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, வேதம் சொல்லுது எலிசபெத் எவ்விதமாக வாழ்த்துறான் மரியாள், உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இததான் ஏற்கனவே தூதன் சொன்னான். ஸ்திரீகளுக்குள்ள அதே கரெக்டா இங்க பேசுறாரு. ஏன்னா எப்படி பேச முடியும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியினாலே வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அந்த தூதனிடத்துல எவ்விதமாக பேசினாங்க. 1 2 3 வார்த்தைகள் இங்க என்ன ஆகுதுங்க, இங்க அது லிங்க் ஆகும். இல்லையா? இவன் சொல்றது உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இல்லையா? எலிசபெத் வாழ்த்துறா மரியாதை பார்த்து. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. யார் இந்த கர்ப்பத்தின் கனி? இல்லையா? எலிசபெத் வாழ்த்துறா மரியாதை, உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இப்போ யார் அங்க இருக்கிறான்? மரியாதை இயேசு என்ன ஆயிட்டாருப்பா? அல்லேலூயா. அவர் ஒரு கனியாக மாறிட்டார். அல்லேலூயா. அவர்தான் கர்ப்பத்தின் கனி. அல்லேலூயா. எல்லாரும் பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் கர்ப்பத்தின் கனியை குடிக்கக்கூடியவர் அல்லேலூயா அவர்தான். அல்லேலூயா. இன்றைக்கு அவரே ஒரு கர்ப்பத்தின் கனியா மாறிட்டார். அல்லேலூயா. உண்மை இல்லைங்க? உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்படியானால் அங்கே எந்த கனியினால்? கர்ப்பத்தின் கனி. இயேசு கிறிஸ்து ஒரு கனியாக இந்த பூமிக்கு ஒரு குழந்தையாக இங்கே அவதரித்து வர வேண்டியதா இருந்தது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன ஆயிட்டாரு? கனி ஆயிட்டார். அவர் என்ன கனி தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. அவர்தான் ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஜீவ விருட்சத்தின் கனி. அல்லேலூயா. அவர்தான் ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஜீவ விருட்சமும் அவர்தான். ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஜீவ விருட்சத்தின் கனி அவர்தான். இன்றைக்கு அவர் மாம்ச கனியாக மாறி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆவியின் கனியாக இருந்தாருங்க. இங்க ஒரு மனித கனியாக, ஒரு மாம்ச கனியாக இங்க பூமியிலே அவதரித்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன பூமியிலங்க கனியாக மாறி போயிட்டார். அப்ப வேதம்
சும்மா மரத்தின் கனின்னு சொல்லிட்டே இருந்தேன். அல்லேலூயா. அப்போ ஆதாம் ஏவாள் என்ன சாப்பிட்டாங்க? இந்த கனியை சாப்பிட்டாங்க, அந்த கனியை சாப்பிட்டாங்க. பிள்ளைகளே சாப்பிட சொல்லுது பைபிள். பிள்ளைகளே சாப்பிட்டா என்ன இருக்கு? அது ஒரு கனிதான். அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, இவ்விதமாக தேவன் பாருங்க வேதத்துல இந்த காரியங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியை கனியாக தேவன் அனுப்பினார். அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் புஸ்தகம் சில வசனங்களை இதோட நான் சேர்க்கல, ஆனாலும் அது அடுத்த இதில் நம்ம பார்க்கிறோம். நீதிமொழி புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, பக்கம் எடுத்து சொல்லுங்க. 7:89. எடுத்துக்கோங்க. 789ஆம் பக்கம். நீதிமொழியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். இங்க மேல வசனம் சொல்றது நிறைய காரியங்களை பேசிட்டே வந்தீங்க. தகப்பன் தாயை குறித்து பேசுது வசனம். 17ஆம் வசனம். 17ஆம் வசனம். தகப்பன் பரியாசம் பண்ணி தாயின் கட்டளை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பின்னும் கழுகின் குஞ்சுகள் பின்னும். வாசிங்க. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும் கழுகின் குஞ்சுகள் பின்னும். வாசிங்க. எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு. என் புத்தி கெட்டாதவைகள் 4 உண்டு. அவை அவன ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும், கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும், ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழியுமே. அல்லேலூயா. 4 காரியங்களை குறித்து இங்கே நீதிமொழிகள் சொல்லப்படுகிறது. இந்த 4 வழிகளும் ஒரு வித்தியாசமான வழிதான். அல்லேலூயா. கழுகினுடைய வழி, கண்மலையின் மேல் பாம்பின் வழி, நடுக்கடல கப்பலின் வழி, ஒரு கன்னியை நாடி மனுஷனுடைய வழி. ஒரு கண்ணியை நாடி ஒரு மனிதன் போறான் அப்படின்னா அந்த வழி கூட ஒரு வித்தியாசமான வழிதான். இல்லையா? ஆமா. எதை வச்சுடா இவன் அவன் மேல ஆசை வச்சான், எப்படி இவன் அவன் மயக்கினான் அப்படின்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கும். அவன் என்ன பண்ணிடுவாங்க, வேறொரு பெண்ணை அவன் பார்ப்பான். ஆனா அவனுடைய மனைவி, அவன் சொந்த மனைவியால அதை சரியா கூட புரிஞ்சு கொள்ள முடியாது, அதை ஜட்ஜ் பண்ண முடியாது. நான் ஒரு நல்ல மனைவியா இருக்கிறேன், என்னை காட்டிலும் அவள் எப்படி அவன் அப்படி போனா, நேசிக்கிற கணவன் எப்படி ஒரு தவறான ஒரு காரியத்துக்கு போனா அப்படின்றத சீக்கிரமா அவளை புரிஞ்சுக்க முடியாது. அது ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. வேதம் சொல்றது இங்க, அல்லேலூயா, பார்க்கலாம். ஒரு கன்னியை நாடிய மனுஷனுடைய வழியுமே. அவன் திருமணம் ஆகியிருந்தாலும் சரி, திருமணம் ஆகாமலும் சரி, இல்லையா, ஒரு கன்னியை நாடி போகும் பொழுது அதனுடைய வழி ஒரு வித்தியாசமான வழிதான். இந்த வழியுமே இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அவசியம் இல்லையா. அப்படி சொல்லிட்டு வேதம் சொல்லுது கீழே 30ஆம் வசனம் பாருங்க. 20ஆம் வசனத்தை நன்றாக கவனிங்க. அப்படியே விபச்சார ஸ்திரீனுடைய வழியும் இருக்கிறது. அவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவம் செய்யவில்லை என்பார். அப்படியே விபச்சார ஸ்திரீனுடைய வழியும் இருக்கிறது. அவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவம் செய்யவில்லை என்பார். அப்படின்னா என்ன? சகோதரர் சொல்ற தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவம் செய்யவில்லை. விபச்சார ஸ்திரீ அதை தான் பண்ணுவாங்க இல்லையா, விபச்சாரம் தான் பண்ணுவாங்க இல்லையா. வேதம் சொல்கிறது அவன் விபச்சாரம் செய்து விட்டு நான் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு என்ன பண்ணுவானா சொல்லுவான் இல்லையா. நீங்க வேதவசனம் அது எப்படி போடப்பட்டிருக்குது அப்படின்னா, விபச்சாரத்தினுடைய வழி அப்படி இருக்கிறது. அவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவம் செய்யவில்லை என்றார். ஏவாள் என்ன சாப்பிட்டா?
பழத்தை தின்றுன்னு சொல்லுவோமா என்ன சொல்லுவோம்? தின்று. அந்த வசனம் தான் இந்த வசனம். அல்லேலூயா. அவர் பழத்தை தின்று அல்லேலூயா ஒரு பாவம் செய்யவில்லை என்பார். அல்லேலூயா. ஏவாளுக்கும் அங்க இருந்த அந்த என்ன சொல்றதுங்க, அந்த சர்பன்ட்டுக்கும் அந்த மிருகத்துக்கும் என்ன விபச்சாரம் நடந்தது. அல்லேலூயா. நம்ம அந்த வித் என்ற சப்ஜெக்ட்ல போகும்போது அதை டீப்பா பார்க்கலாம். அந்த கனின்றதுனால அதை டச் பண்ண முடியாம இப்படி போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. சகோதர சகோதரியே, வேதம் சொல்லுகிறது அந்த விபச்சார ஸ்திரீ அதை சாப்பிட்டு நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பால். இங்க வசனம் டைரக்டா அப்படி போட வேண்டியதானே? ஏன் ஒரு பழத்தை சாப்பிட்ட மாதிரி போட்டிருக்குது? ஏன் போட்டிருக்குது? இதே ஒருத்தன் வந்து விளக்குறானா என்ன பண்ணுவான்? ஏன்னா பழத்தை தாங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க. இது சொல்ல முடியும் அந்த இடத்துல. இந்த வசனத்துல பழத்தை சாப்பிட்டா ஒரு பாவம் செய்யவில்லை என்பால். விபச்சார ஸ்திரீ ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு நான் ஒரு பாவமும் செய்யலன்னா உண்மைதான். நீ பழத்தை சாப்பிட்டல ஒரு பாவம் செய்யலாம், உண்மை இல்லையாங்க? அது வசனம் போட்டுருக்குது. விபச்சார ஸ்திரீ ஒரு நல்ல ஸ்திரீ ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு நான் ஒண்ணும் பண்ணலன்னா, ஆமாங்க பழம் சாப்பிட்டீங்க ஒண்ணுமே பண்ணலன்னா, விபச்சார ஸ்திரீ அவர் அதை சாப்பிட்டு வாயை துடைத்து பழம் சாப்பிட்டவங்க என்ன ஆகும்? பழம் சாறுலாம் ஊத்துமா? எல்லாம் வாயை துடைத்து அது பிறகு சொல்லுவாங்களா நான் ஒரு பாவம் செய்யல. ஏன் பழம் சொல்லிட்டு ஏன் பாவம் சொல்றாங்க? பழத்துக்கு பாவத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? லிங்க் எப்படி வரும்? பழம் சாப்பிட்டா பழத்தோட போக வேண்டியது. பழம் தான் பாவம். பழம் தான் பாவம், வேற ஒண்ணுமே பழம். அப்படியானால் சகோதர சகோதரர்களே, அந்த விபச்சாரத்தை வேதம் சொல்லுகிறது பழம் சாப்பிட்டதா சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப என்ன இங்க வேற பாருங்க, மரத்து கனியை நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. அந்த கர்ப்பத்து கனியை பார்த்தோம். ஒரு மனிதனை ஒரு குழந்தையை வேதம் கனியாகவே சொல்லுகிறது என்பதை நம்ம பார்த்தோம். இப்பொழுது விபச்சாரத்தையும் அவன் செய்யும் பொழுதும் அதுவும் ஒரு கனிதான் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்படியானா அவன் சொல்லிட்டான் ஆதாம், இவன் ஏவல் என்ன பண்ணா? கனியை சாப்பிட்டான். அல்லேலூயா. கனியை சாப்பிட்டா அந்த சர்பத்தோடு அங்க விபச்சாரம் நடந்தது. பிறகு அவள் சாப்பிட்டு பிறகு தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, அப்படியானால் அந்த அவள் கனியை சாப்பிட்டால் தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் என்றால் அவளே அந்த அவனுக்கு என்னவாயிட்டா? கனியா மாறிட்டா. ஆதாமுக்கு கனியா மாறிட்டா. அல்லேலூயா. நீங்கள் புரிந்து கொள்ளணும். அவன் தான் இப்படி கொண்டு போய் கொண்டு வர. அல்லேலூயா. இது பைபிள். அல்லேலூயா. இது பைபிள். நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. சத்தியத்தை விலக்கிதான் ஆகணும். அல்லேலூயா. அதற்காக நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, மறைக்க முடியாது. இது வேதத்துல மறைந்திருக்கிற ரகசியம். அல்லேலூயா. தேவன் அதை வெளிப்படுத்தினார். அது நம்முடைய தீர்க்கதரிசியாகிய வில்லியம் மரியம் பிரணாமுக்கு தான் வெளிப்பட்டது. உலகத்துல இதுவரைக்கும் எல்லாம் பழம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பழத்தை சாப்பிட்டா பாவம் வந்ததுன்னு. இங்க சொல்லுது அவர் தின்று நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பார். இல்லையா? ஆமா. அந்த சர்ப்பம் வந்தது, சாப்பிடுச்சு. இல்ல அப்படின்னா நீ சாப்பிடு, இச்சிக்கப்படத்தக்க கனி போட்டிருக்கா இல்லையா பைபிள்ல? எல்லா கனியும் நல்லா இருந்தது, பார்வைக்கு அழகு இன்பமா இருந்தது, சாப்பிடறதுக்கு நல்லா இருந்தது. ஆனா இந்த கனி தான் இச்சிக்கத்தக்கதாகவும் இன்பமாகவும் இருந்தது வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அங்க என்ன நடந்தது சகோதரர் சொல்லி? தேவனுடைய வார்த்தையை மீறி அங்க ஒரு சர்ப்பத்தோடு அவன் விபச்சாரம் செய்தனால அவனுக்கு பிறந்தவன் தான் காயின். இங்கே ஆதாமுக்கும் இங்கே ஏவாளுக்கும் மறுபடியாக அங்கே அவர்கள் வந்து தொடர்பு வைக்கும் பொழுது அவனுக்கு பிறந்தவன் தான் ஆபேல். இல்லையா சகோதர சகோதரியா? அதனாலதான் அங்கே காயினுக்கு எப்படி கொலவரி வந்தது? அவன் சர்ப்பத்தினுடைய வித்து. இல்லையா சகோதர சகோதரிகளே, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. அப்படியே விபச்சாரத்து ஸ்திரீயினுடைய வழியும் இருக்கிறது. எல்லா 4 வழியை குறித்து சொல்லிக்கிட்டே வந்துட்டு கடைசியாக டக்குன்னு என்ன பண்ணுது வசனங்க? இல்லையா? இது எழுதுனது யாருங்க? சாலமோன் எழுதுனான். இல்லையா? சரி, சாலமோன் எதனால எழுதுனான்? பரிசுத்த ஆவியினால என்ன பண்ணிருக்காரு? பரிசுத்தானது அப்படி எழுதிருக்காரு. ஏதோ நம்ம மாம்சமா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கிடையாது. எழுதுனவரே பரிசுத்தாக. அல்லேலூயா. மாம்ச காரியத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம், என்னடா ஒரு மாதிரியா இருக்குது சப்ஜெக்ட் அப்படின்னு கிடையாது. இது எழுதுனவரே பரிசுத்தாக. தேவனுக்கே வந்து வெளிப்படுத்தி ஆகணும். தேவன் வெக்கப்பட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், எழுதிருப்பாரா? சொல்லுங்க. ஐயோ எப்பரா எழுதுறது பிள்ளைகளுக்கு?
எப்படி ஏதுனா பிள்ளைங்களாம் ரொம்ப இதுவா நினைப்பாங்களே, எப்படி ஏதுறது அப்படின்னா பசுக்கு அவனை எழுதிருப்பாரா இல்லையா? எல்லாவற்றையும் வெளியேற பார்க்கணும். மனதிருக்கிற மொத்த ரகசியத்தை வெளியில கொண்டு வரணும். அதுதான் தேவனுடைய திட்டம். அப்படியானால் வேதம் சொல்லுகிறது, அவர் தின்று ஒரு பாவமும் செய்யவில்லை என்பார். இல்லையா? இங்க என்ன வந்துச்சுங்க? பாவம். ஆமா, தின்று ஒரு பாவம் செய்யவில்லை என்பார். இல்லையா? விபச்சாரம் என்பது பயங்கரமான ஒரு பாவம். பாவம் இல்லைங்க சகோதர சகோதரி. அப்படியானால் விபச்சாரம் வந்து ஒவ்வொரு தடவை அவங்க தவறான காரியத்தில் ஈடுபடும் பொழுது அவர் பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இல்லையா? இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லுங்க? என்ன தெரிஞ்சுக்கணுங்க? பழத்தினால வரவே வர பழத்துல பாவம் வந்திருந்தனா அப்படின்னா காயின் வந்து பழம் கொடுத்தா இல்லையா? அப்ப ஆண்டவர் ஏத்துக்கணும். கண்டிப்பா. ஏன் ஏத்துக்கல? அதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஏன் ஏத்துக்கல? ஏன் எரிச்சல் வந்தது? ஏன் கொலவெறி வந்தது? அவன் தேவனுடைய வித்தை இல்ல. இல்லையா? அவன் சர்பத்துக்கு பிறந்தவன். அதனாலதான் சர்பத்துடைய குணாதிசயம் அவனுக்குள்ள வருது. இல்லையா? நாம் அதை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ மனித சுபாவத்தை வேதம் கனி என்று சொல்லுது. நம்ம எதெல்லாம் பார்த்தோம்? மரத்தின் கனியை பார்த்தோம், கர்ப்பத்தின் கனியை பார்த்தோம். ஒரு மனிதனையே, ஒரு குழந்தையே வேதம் என்ன பண்ணுதுங்க? கனியாக சொல்லப்பட்டதை நம்ம பார்த்தோம். விபச்சாரத்தை கனியாக சொல்லப்பட்டதை நம்ம பார்த்தோமா இல்லையா? அப்போ மற்ற ஒரு 4 சப்ஜெக்ட் பார்த்துக்கோமா இல்லையா? இப்பொழுது நாம் இன்னொரு சப்ஜெக்டுக்குள்ள போறோம். இதுதான் மனித சுபாவ கனி. இல்லையா? பார்க்கலாம். மத்திய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனத்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இல்லையா? பைபிள் சொல்லுது, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகள் என்ன பண்ணுமா? எப்படியா கொடுக்கிறது? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி இருக்கா நம்மகிட்ட? இருக்கா இல்லையா? இருக்கு. இருந்தால்தான் ஞானஸ்நானம் எடுத்து நினைக்கிறேன். அல்லேலூயா. இல்லையா? இல்ல நம்ம எடுத்துருப்போமா? மனம் திரும்ப கனியே இல்லை, சுத்தமாவே இல்லைன்னு அர்த்தம். சாப்பிடுறதுல என்ன இல்லை, இன்னும் கனியே கிடையாது. இல்லையா? ஏன்னா என்ன மன திரும்ப கனி கொடுனா இன்னும் மன திரும்பலே இல்லையே. அப்போஸ்தலர் 2:38 இன்னும் வரவே இல்லை. அப்படி என்றால் அவன்கிட்ட நம்ம தைரியமா சொல்லலாம், பிரதர் நீ என்னதான் பண்ணாலும் சரி மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி உங்ககிட்ட கிடையாது. அல்லேலூயா. மனம் திரும்பணும்னா நீ இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கணும். எடுத்தாதான் உங்ககிட்ட மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி இருக்குன்னா ஏத்துப்ப. அவன் சொல்லுவான், பிரதர் என்கிட்ட நல்ல கனிகள்லாம் இருக்குது, எனக்கு ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, கொய்யா இருக்குது, திராட்சை இருக்கு, சாத்துக்குடி இருக்குலாம் சொல்லுவான். பிரதர் நாங்க அதை சொல்லல இல்லையா? நாங்க அதையா சொல்ல வந்தோம். உங்ககிட்ட இருக்கிற கிறிஸ்தவ கனியை சொல்லுப்பா, வார்த்தையின் கனியை சொல்லு. இவனால செய்து இவனால வந்து பெண்டகாஸ்ல இருக்கிறீங்க, என்ன கனி இருக்குது உங்ககிட்ட? எல்லாம் இருக்குது. ஜாம் பண்ணுவேன், பைபிள் படிப்பேன், நான் இதுக்கெல்லாம் போவேன், கிராம ஊழியத்துக்கெல்லாம் போவேன், அங்க சுவிசேஷ பாடெல்லாம் பாடுவேன், இயேசுவா பத்தி நிறைய பேருக்கு சொல்லுவேன், அதெல்லாம் சொல்லுவேன். ஓகே தான். ஆனா மனதிரும்புதலுக்கு கனி இருக்குதா? இருக்குது. நான் தான் பிரசங்கம் எல்லாம் பண்றேன் இல்ல. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:38 வந்தாதான் உனக்கு மனதிரும்புதலுக்கு ஏற்ற கனியே இருக்குது. அல்லேலூயா. 3:10 வாசிப்போம். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் மேல் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இல்லையா? நல்ல கனி கொடாத மரங்களை நாம் தேவன் வெட்டி சாய்க்கிறார். இல்லையா? மனிதன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மனிதன் மரத்துக்கு ஒப்பிடப்படுகிறான். நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம். ஆனால் அதே மனிதன் இல்லையா கனிக்கு ஒப்பிடப்படுகிறான். மனிதன் மரத்துக்கு ஒப்பிடப்படுறான், கனிக்கு ஒப்பிடப்படுறான். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம், அப்பதான் அது உங்களுக்கு புரியும். இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49:22. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49:22. கனி தரும் செடி. இங்கே சொல்லப்படுகிறது வசனம், யோசேப்பு கனி தரும் செடி. அப்போ
ஒரு மனிதன், மனிதனா இல்லையாங்க, அவன் ஒரு மனிதன். ஒரு மனிதன் மரத்துக்கு ஒப்பிடப்படுகிறான், நம்ம பார்த்த செய்தி இல்லையா? சரி, ஒரு கனிக்கு ஒப்பிடப்படுகிறான் நம்ம பார்த்தோம், கனியாக இருக்கிறான். நீ வேதம் சொல்கிறது யோசேப்பு கனி தரும் செடி. அப்போ யோசேப்பு என்ன ஆயிட்டாங்க? செடி ஆயிட்டான். அப்ப யோசேப்பு செடி ஆனா நம்மள என்ன ஆகலாம்? நம்மளும் செடிதான் இல்லையா? கனி மட்டும் கிடையாது, மரம் மட்டும் கிடையாது, நம்மள செடியா கூட நம்ம மாத்தினார் ஆண்டவர் இல்லையா? யோசேப்பு கனி தரும் செடி, கனி கொடுக்கக்கூடிய செடி. கனி யாரு? நம்ம தான் இல்லையா? சகோதர சகோதரி, அவன்கிட்ட கனி இருக்குது, ஆனால் அவன் செடியா இருக்கிறான். செடியாக வாழ சொல்லப்பட்ட வேதம், அவன் செடி நல்ல செடி, அவன் கனிகள் வெளியில வரும்னு சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, சங்கீதத்தின் புஸ்தகம் 1:3 வாசிப்போம். சங்கீதம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். தன் காலத்தில் தன் கனியை தந்து, அவன் கனியை கொடுக்கக்கூடிய ஒரு மரம் இல்லையா? இங்கே தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல இருப்பான். மரம் மட்டும் கிடையாது, அவன் அந்த மரம் தண்ணீராண்டாத பரிசுத்த ஆவியின் நதியின் கீழாக அந்த மரம் வளருமானால் இல்லையா, அந்த மரம் நல்ல நல்ல கிளைகளா வந்து நல்ல மரங்களை கொடுக்கும், நல்ல பழங்களை கொடுக்கும் இல்லையா? மரம் மட்டும் கிடையாது, அது நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய நபராகவும் அங்க வேதம் சொல்லுகிறது இல்லையா? அது மட்டுமல்ல, சங்கீதம் 128:3 நம்ம வாசிக்கும் பொழுது என்ன போட்டிருக்குன்னா, 128:3 யோசேப்பு கனி தரும் செடி. உண்மைதான். சங்கீதம் 128:3 வாசிங்க. கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பார் இல்லையா? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். யோசேப்பு பைபிள் சொல்லுது செடின்னு சொல்லுது. இங்க ஒரு மனைவி, உண்மையான மனைவி வந்து உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார் இல்லையா? செடி, செடியிலிருந்து கொடி, கொடியிலிருந்து என்ன இருக்குங்க? கனி. நாங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல மரம் வச்சுக்கோங்க, நல்ல மரமா இருந்தா மரம் நல்ல மரமாவும் இருக்கும், நல்ல கனியாவும் இருக்கும். நல்ல செடியா இருந்தா நல்ல செடியா இருப்போம், நல்ல கொடியா இருப்போம், நல்ல பழங்களாவும் இருக்கும் இல்லையா? இப்ப அதுதான் இயேசு கிறிஸ்து இப்போ இங்க வசனத்துல சொல்றார். மரம் கரெக்டா நல்ல மரமா இருந்ததுன்னா எல்லாமே நல்லா இருக்குங்க. கெட்ட மரமா சின்ன இடம் எல்லாமே போயிடும். இப்ப பார்க்கலாம் வசனத்தை. மனித சுபாவ கனி நம்ம பார்க்கணும் செய்தி இல்லையா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, மத்திய 7:16 வாசிப்போம். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் இல்லையா? வாசிங்க. முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்கூட்டுகளில் அத்திப்பழங்களையும் பதிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி போடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அதனால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாங்க, அவருடைய கனியினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கலாமா? எந்தெந்த மரம் எங்கெங்க வளருமோ அங்கதான் வளரும் இல்லையா? ஆமா. முள்ளு இருக்கிற இடத்துல வந்து கோதுமை போட்டா வருமா? இல்லையா? அதுக்கு நிலம் இருக்குது, அந்தந்த நிலத்துல அதுதான் விளையும். அப்படியானால் வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய கனியினாலே அவர்களை அறிவீர்கள். நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் இருக்குது, கெட்ட மரம் இருக்குது. நல்ல மரம் நல்ல கனி தான் கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி தான் கொடுக்கும் இல்லையா? இன்றைக்கு ஜனங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இல்லையா? 19 வாசிங்க. நல்ல கனி போடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். 18 வாசிங்க. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல மரத்தை என்ன பண்றாங்க? கெட்ட கனி கொடுக்குன்னு சொல்றாங்க. கெட்ட மரத்தை நல்ல கனி கொடுக்குன்னு சொல்றாங்க. எப்படி சொன்னாங்க சொல்லுங்க?
இல்லையா? ஆமா, நமக்கு தேவையானதெல்லாம் ஒருத்தர் செஞ்சுதான் வச்சுக்கோங்க, நல்லது, ரொம்ப நல்லது. நம்ம ஏதாவது கேட்டா தரமாட்டான் வச்சுக்கோங்க, ஐயா அவனா அவன் பிசினாரிங்க, எது 10 பைசா போறது அவனே ஒரு கஞ்சப்பை அப்படின்னு பேசுவோம். நல்ல மரம் நல்லதை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்டதுதான் கொடுக்கும். ஜனங்களுக்கு தெரியல இது வரைக்கும். இல்லையா? கொடுக்கிறவனா நல்லவன், கொடுக்காதவனா கெட்டவன். இல்லையா? அவன் கொடுப்பான், நிறைய கொடுப்பான். ஆனா என்ன அவன் டைலாக்ல சொல்லுது, நிறைய கொடுத்தா அவன் ஆமா நிறைய கொடுப்பான், ஆனா அவனை காலவாரி விட்டுருவான். இல்லையா? ஆமா, எப்பவுமே கொடுக்கும் போது நமக்கு தெரியணும் எது கொடுக்குறான். ஏதாவது காரணம் எல்லாம் ஒருத்தன் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். பிசாசு அப்படிதான் சகோதரர்களே. இல்லையா? அவன் கொட்டி கொட்டி கொடுப்பான், லாஸ்ட்ல குட்டி குட்டி கூட்டிட்டு போயிடும். இல்லையா? கொட்டி கொடுக்கும்போது தெரியாது, நிறைய போடுறான் வாரு வாருன்னு வாரிடுவாங்க. லாஸ்ட்ல போட்டு குட்டு கொண்டு கொட்டா பாருங்க, வியாதி அதிகம் கொண்டு வந்து. இல்லையா? எல்லா அடி சரக்கு மொத்தம் அடி, எல்லா உலகத்துல அனுபவி, எல்லாம் என்ஜாய் பண்ண பாருங்க, அது வியாதி வந்துடும். இவ்வளவு என்ஜாய் பண்ணுமே, லாஸ்ட் வியாதி வந்தாலும் அப்பதான் கொட்டுறான் பிசாசு. இல்லையா? நல்ல கொட்டி கொடுத்து ஜாலியா என்ஜாய் பண்ணியாச்சு, இப்ப வியாதி வந்துச்சு, குட்டு கொட்டி என்ன பண்ணுவானா, அழகா பாடையில போட்டு கொண்டு போய் சேர்த்துக்குவாங்க. இல்லையா? சகோதர சகோதரிகளே, அப்படியானால் நல்ல மரம் நல்ல கனி தான் கொடுக்கும், கெட்ட மரம் கெட்டதுதான் கொடுக்கும். எந்த மாற்றமும் கிடையாது, அது எந்த மாற்றமும். ஆனா ஜனங்களுக்கு தெரியல, நல்லவன் எவன் தெரியல, கெட்டவன் எவனுக்கு தெரியல. கெட்டவனா நல்லவனா சொல்றான், நல்லவனா கெட்டவனா சொல்றான். இல்லையா? அவன் என்னதான் செய்ய முடியும் அப்படின்னா, இவன் நல்ல மரமா இருந்தா இவனுக்கு தெரியும் எவன் நல்ல மரம். இல்லையா? நல்லவனுக்கு நல்லவனுக்கு கண்டுபிடிக்க தெரியும், கெட்டவனுக்கு கெட்டவன் எவனோ கண்டுபிடிக்க தெரியும் சகோதரர். ஆனால் இவன் நல்லவனா இல்லாததுனாலதான் நல்லவன் எவனும் தெரியல, கெட்டவன் எவனும் தெரியல. இல்லையா? நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். ஒரு ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளையா இருக்கும் பட்சத்துல அவனுக்கு நல்ல காரியங்கள் எல்லாம் வெளிப்பட்டுட்டே வரும். இல்லையா? பிசாசு பிள்ளையா இருந்து வச்சுக்கோங்களேன். இல்லையா? மறைச்சு அவன் வந்து காமிப்பான் அப்படியே. அது திரு சொல்றார், அபிசுவாசி பாவன விசுவாசி. இல்லையா? சபையில் இருக்கிற அபிசுவாசி பாவன விசுவாசி என்ன பண்ணுவாங்களா, நல்ல ஒரு ஆவிக்குரிய சகோதர போல காமிப்பாங்க. இல்லையா? கொஞ்ச நாட்கள்ல தெரியுமா அவங்களோட கிரியைகள் பேச்சுகள் அவருடைய சுபாவங்கள் எல்லாம் வெளிப்படும் போது அப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேண்டியதுதான், இன்னும் என்ன வந்து இல்லையா, இன்னும் கிறிஸ்து ஜீவி அவர்கிட்ட காணப்படல. சகோதர சகோதரனே, அப்படியானால் பைபிள் சொல்றது நல்ல மரம் நல்ல கனி தான் கொடுக்கும். ஒரு மாம்பழம் சாப்பிட வச்சுக்கோங்க, ஒரு பழத்தை சாப்பிடுறீங்க, நிறைய மரம் இருக்கு, ஒரு பழத்தை அந்த மரத்தை போட்டு சாப்பிடுறீங்க, பழம் அருமையா டேஸ்டா வச்சுக்கோங்க. இல்லையா? அப்போ அந்த மரம் நல்ல மரம், நல்ல ருசியுள்ள கனிகளை கொடுக்கக்கூடிய அந்த மரம், அது எந்த மாற்றமும் கிடையாது. இல்லையா? ஆமா, அதை பறிச்சு சாப்பிட்டுட்டு என்னங்க நல்ல புளிக்க இந்த மரத்தை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சது, பழத்தை சாப்பிடணும். முதல்ல பழத்தை சாப்பிட்டதான் மரம் என்ன மரம் கண்டுபிடிக்க முடியும். இல்லையா? நீ பழத்தை சாப்பிட்டாதான் இது நல்ல மரமா கெட்ட மரமா சொல்ல முடியும். சும்மா தொங்கி இருக்கும் போது பழம் அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு, ஏன் நல்லா இருக்குடா, ஏன் நல்ல மரம்டா இது இல்ல. பழத்தை பார்த்தது எவ்வளவு சொல்லக்கூடாது, அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு, அதான் புசிப்புக்கு நல்லது, பார்வை இச்சிக்கப்படதான் இருக்கும். பார்க்கும் போதே அது புசிக்க இல்ல, அது சாப்பிட உடனே பார்க்கும்போது நல்லா அழகா இருக்கா, இச்சிக்க சூப்பரா இருக்கா அல்ல, பார்க்கும்போது கண்டுபிடிக்க. வெள்ளையன் சொல்லும் போது ஐயா வருவார், எப்படி வருவாருங்க, வெள்ளையன் சொல்லும் போது ஐயா வருவார், பார்க்கறதுக்கு வேணா ஜிப்பெல்லாம் போட்டுட்டு இருப்பாரு. வேதத்தை சொல்ல ஏத்துக்கவே மாட்டார், வேதத்தை சொன்னா அவர் ஏத்துக்கவே மாட்டார் சகோதர சகோதரே. ஆனா அழகா இருப்பாரு, சொன்னா கேட்கவே மாட்டாரு. நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப பழத்தை பார்த்த உடனே, மரத்தை பார்த்த மரம் அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு, அது வரக்கூடிய கிளைகள், அதனுடைய மரங்கள், அவருடைய எல்லாம் பார்த்தா ரொம்ப அருமையா இருக்கும். போட்டோலாம் பிடிப்பாங்க அந்த மரத்தை, ஏன் நல்லா பார்க்கறதுக்கு மரம் நல்லா இருக்குது. ஆனா அந்த பழத்தை பறிச்சு சாப்பிடும் போது அவ்வளவு புளிப்பு. எப்படி இந்த பழம் புளிக்கும் சகோதர சகோதரே. மரம் பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்குது, பழம் புளிக்குது. இப்ப நீங்க அந்த மரத்தை என்னன்னு சொல்லுவீங்க, மரம் நல்லா இருக்குடா ஆனா பழம் தாண்டா புளிக்குது அப்படின்னு சொன்னோமா, இல்ல இந்த மரம் எதுக்குமே லாக்கி கிடையாது, இது கெட்ட மரம்டா இது அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லையா? பைபிள் சொல்லுது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, பழம் புளிக்குதுன்னா அது கெட்ட மரம் தான்.
அல்லேலூயா. எந்த பிரயோஜனம் படாது அது யாருக்குமே பிரயோஜனப்படாத சகோதரர்களே. பழங்கள் நல்ல பழங்களை கொடுக்கறனா அது கெட்ட மரம் தான். அல்லேலூயா. அதை வெட்டி சாய்க்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தேவன் வெட்டி சாய்ப்பார். அல்லேலூயா. ஆனா பைபிள் சொல்லுது, இங்க ஆண்டவர் சொல்றாரு, நல்ல மரம் என்ன பண்ணுவாங்க, நல்ல கனிய நல்ல கனி கூடாத மரம் சொல்லுது, நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, எப்பவுமே கொடுக்காது. என்னடா வசனம் போட்டுக்குது, இங்க என்ன ஒருத்தர கொடுத்துருமா, இங்க ஒருத்தர கொடுத்துருக்குமா, கொடுக்கவே கொடுக்காது. பைபிள் போட்டா வசனம் தான். நல்ல மரம் எப்பவுமே கெட்ட கனியை கொடுக்காதுங்க, கெட்ட மரம் எப்பவுமே நல்ல கனியை கொடுக்காது. இல்லையா? வேத வசனம் 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 தான், மாற்றமே கிடையாது எப்பவுமே. ஏன்னா அந்த வித்தை உருவாக்கியவர் தேவன், உருவாக்கியவர் தான் பேசிட்டு இருக்கிறார். அந்த மரத்தை உருவாக்குறாருல, அந்த சிருஷ்டிகராகிய இயேசு கிறிஸ்து தான் மரத்தை பத்தி பேசுறார். அவன் சிருஷ்டிகருக்கு தெரியாதா? அவர் மாத்தி சொல்லுவாரா? அவர்தான் சொன்னாரு, இயேசுதான் அந்த வசனத்தை பேசுறாரு. அவர் தான் அந்த வித்தை உருவாக்கினவர். அவரு சொன்னா கரெக்டா எப்படி இருக்குங்க, சரியாக இருக்கும். இல்லையா? வேதம் சொல்றாரு, நல்ல கனி விடாத மரங்கள் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும், அதனால் அவர்களுடைய கனியினாலே அவர்களை அறிவீர்கள். ஒரு மனிதனை மரத்துக்கு ஒப்பிடப்பட்டு அவரிடத்தில் காணப்படுகிற ஆவிக்குரிய காரியங்களை தான் இந்த வேதம் சொல்லுகிறது. நல்ல கனியை நீ கொடுக்கலன்னா நீ உன்னை தூக்கி அகிலே போறத தவிர வேற வேலையே இல்லையா? நம்ம வாசிப்போம், மத்தேயு 12:23 வாசிங்க. அந்த வசனம் ரொம்ப கிளீனா இருக்குது. இப்படிதான் சொன்னது சொல்லுது பைபிள், மாத்தி சொல்லவே கூடாது ஒரு காலத்துக்கும். 12:31 வாசிங்க. மரம் நல்லதென்றால், இங்க பாருங்க, நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், அது கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். சொல்லணுமா சொல்லக்கூடாதா? எவ்வளவு தெளிவா இருக்காங்க. மாத்தி சொல்லலாமாப்பா? மாத்தி என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே கூடாது. ஒரு காலத்துக்கு நீங்க சொல்லக்கூடாது சொல்லு. ஆனா ஆண்டவர் இங்க ரொம்ப தெளிவாக போடப்பட்டிருக்கிறது வசனம். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினாலே அறியப்படும். அவன் கனியை வச்சுதான் என்ன பண்ண முடியும், மரத்தை தெரிந்து கொள்ள முடியும். நல்ல மரம் சொல்ல முடியும், கெட்ட மரம் சொல்ல முடியும். நல்ல மரம் நல்ல கனிக்கு கொடுத்துச்சுன்னா மரத்தை பார்க்கணும் அவசியமே கிடையாது. கனியை சாப்பிடுறீங்க, மரத்தை காமிக்கல, மரத்தை மட்டும் பாக்குறீங்க, சும்மா பாக்குறீங்க, ஃபுல்லா பாக்குறீங்க. கனி இந்த மரத்தோடைய கனி தான் கொடுக்குறாங்க, சாப்பிடுறீங்க, சூப்பரா இருக்கு பழம். நீங்க கண்ணை முடியுங்களா பழம், மரத்தை நல்ல மரம், நல்ல மரம் தான். மரத்தை காமிக்க கூட சரி, காமிக்க கூட பரவாயில்ல. இதோ ஒரு மரம் இருக்குங்க, கண்ணை முடிக்க எதிரில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை நான் காட்ட விரும்பல, பழத்தை மட்டும் நான் கொடுக்குறேன், நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு இந்த மரம் நல்ல மரமா இது கெட்ட மரமா அப்படின்னு சொல்லுங்கன்றாங்க. உடனே இதோ நான் எதிரில் இருந்து பறிக்கிற சுட்டு ஒருத்தன் மேலே ஏறி அந்த பழத்தை பறிச்சுருந்தும் கையில கொடுக்குறாங்க. நீ என்ன பண்றீங்க, அந்த பழத்தை சாப்பிடுங்க. சாப்பிட்டு நீங்க சொல்லுங்க நல்ல மரமா கெட்ட மரமா. சாப்பிட்றதே ரொம்ப அருமையான டேஸ்டா இருக்கு. உடனே அவன் சொல்றான், வச்சுக்கோங்க, மரத்தை பழத்தை சாப்பிட்றேன், பழம் அருமையா இருக்குங்க. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க நல்ல மரமா கெட்ட மரமா. அது எப்படி சொல்ல முடியும்? மரத்தை பார்த்தையா சொல்ல முடியும்? மரத்தை காட்டவே இல்லை. மரத்தை காட்டதான் நான் சொல்ல முடியும் மரம் நல்ல மரமா கெட்ட மரமானே. ஏன் பழம் சாப்பிட்டிய, பழம் நல்லா இருக்குதா இல்லையா? பழம் நல்லா இருக்கு, ஆனா மரத்தை காட்டுங்க. மரத்தை காட்டாதான் நான் வந்து என்ன பண்ண முடியும், நல்ல மரமா கெட்ட மரமா சொல்ல முடியும். பழத்தை தானே சாப்பிட்டேன், பழத்தை வச்சு எப்படி மரத்தை சொல்றது? அல்லேலூயா. சகோதர சகோதரி, இதுதான் முட்டாள்தனமான பேச்சு. அல்லேலூயா. வேதத்தை சரியாக அறிந்தவன் அவன் என்ன பண்ணுவான், பழத்தை சாப்பிட்ட உடனே சொல்லிடணும் நல்ல மரம். இல்லையா? பழத்தை வாயில சாப்பிட்ட பேசுறாங்க வச்சுக்கோங்க, சூப்பர் மரங்க இது. கண்ணை மூடி நீங்க சொல்லலாம், கண்ணை தந்து சொல்ல அவசியம் கிடையாது. இல்லையா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, கண்டை விசுவாசிப்பதை விட காணாமல் விசுவாசிக்கிறவன். அவரை பார்த்துதான் ஏசப்பா நல்லவரு வல்லவரு கனி கொடுக்கிறவரு அப்படின்னு பார்த்துதான் சொன்ன அவசியம் கிடையாது. ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனை பார்த்தா தெரிஞ்சிடும் அவரை ஃபாலோ பண்றாரா, ஆமாங்க, அப்பதான் அவரு நல்லவர்.
அல்லேலூயா. அவன் நல்ல கனிக்கு கொடுக்க மறந்தாங்க. நான் கனியை பார்த்தேன், இதோ அந்த சகோதரன் தான் ஐயா தேவனுடைய கனியா இருக்கிறாரு. அந்த கனியை பார்த்தா நல்ல ஆவிக்குரிய ஜீவி செய்றாரு. அப்ப அவரு நல்ல மரம் தான். அல்லேலூயா. கண்ணை மூடிக்கிட்டு சொல்லணும் நல்ல கனினா அவன் வேதம் தெளிவாக போட்டிருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. மாத்தி கீத்தி எங்க சொல்லிடாதீங்க. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லது, நல்லது என்று சொல்லுங்க. கெட்டதென்றால் சொல்லிட்டு அதுதான் ஆன்சரா இல்ல. ஏன் சொல்லுது மரமானது அதன் கனினால் அறியப்படும். ஃபர்ஸ்ட் எடுத்ததுவே மரத்தை பார்த்து சொல்லுன்னு சொல்லுது வசனம். மரத்தை பார்த்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது கனினால்தான் அறியப்படும். மரமே எதனால் அறியப்படுது? அந்த கனினால் அறியப்படுதுன்னா முதல்ல அப்ப கனிதான், அதுக்கப்புறம் தான் மரம். அல்லேலூயா. சகோதர சகோதரனே, நீங்க பார்க்கலாம், கெட்ட மரம் கெட்ட கனி தான் கொடுக்கும், நல்ல மரம் நல்ல மரம் தான் கொடுக்கும். நீங்க எதை பார்த்தீங்களோ எதை சாப்பிட்டீங்களோ உடனே கண்ணை மூடி ஆன்சர் பண்ணும். அல்லேலூயா. நீங்க பார்க்கலாம், லூக்கா 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல இங்கே இல்ல இந்த ஒரு இதை முடிப்போம். கலாத்தியர் புஸ்தகம் பிலிப்பியர் எடுத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 1:10 வாசிங்க. நான் முடிக்கலாம். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். கிறிஸ்துவினால் வருகின்ற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாக இயேசு கிறிஸ்துவினால தான் நாம் நீதியின் கனியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமா, நீதியின் கனி. இப்போ நம்ம பார்க்கலாம், வேதம் சொல்லுகிறது நீதியின் கனி, அதுக்கப்புறம் நற்கிரியமாகிய கனி, நம்ம ஆவியின் கனி. இல்லையா? யாக்கோபின் புத்தகம் 3:18 வாசிங்க. நீதியின் கனி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஆவிக்குரிய நான் பேசிட்டு இருக்கோம். இது ஆவிக்குரிய கனிகள். இல்லையா? இப்ப நம்ம பார்த்த செய்திதான், பார்த்துக்கிட்டே செய்திதான் மனித சுபாவ கனியை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல மனித சுபாவம் என்பது ஒரு ஆவிக்குரிய காரியமாக இருக்கிறது. அந்த மனித சுபாவத்துலதான் வேதம் சொல்லுகிறது நல்ல கனி கொடுங்க, கெட்ட கனி கொடுக்க கூடாதுன்னு சொல்லப்படுது. மனம் திரும்ப கெட்ட கனின்னு சொன்னா ஆவிக்குரிய என்னதுங்க? ஆவிக்குரிய அந்த கனியாக இருக்கிறது. அல்லேலூயா. இதுல முதல்ல பார்த்தோம்னால் நீதியின் கனி. நீதி வாசிங்க, யாக்கோபு 3:18. நீதியாகிய கனியானது நன்றாக கவனிங்க. இப்போ இந்த கனி என்னன்னு நம்ம தெளிவான வசனம் சொல்லுது. நீதியாகிய கனியாகிய சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. அப்போ நீதியின் கனி, நீதியின் கனி என்னவா இருக்குங்க? சமாதானமா இருக்கு. இல்லையா? நீதி எங்களா இருக்குதோ அங்கெல்லாம் என்னவா இருக்குங்க? சமாதானம் இருக்கு. சமாதானம் நீதியின் கனியாகிய சமாதானம். நீதினா சமாதானம் எங்க இருக்குதோ அங்க நீதி இருக்கு. இல்லையா? சமாதானம் எங்க எல்லாம் இல்லையோ அங்க நீதி இல்லாதனால தான் சமாதானம் இருக்காது முதல்ல. அப்போ நீதியின் கனி என்னென்றால் சமாதானம். இல்லையா? அது மட்டுமல்ல, இன்னொரு வசனம் வாசிப்போம். கொலோசியர் 1:10 வாசிங்க. சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அல்லேலூயா. நற்கிரியமாகிய கனி நம்ம இடத்துல காணப்படுகிற ஒரு சின்ன சின்ன நல்ல காரியங்கள் கூட கனியா இருக்கு.
இல்லையா? சின்ன சின்ன காரியங்கள்லாம் நற்கிரியைகள். உங்களிடத்துல ஒரு பொறுமை இருந்தா, ஒரு அன்பு இருந்தா, ஒரு தயவு இருந்தா, இல்லையா, எல்லாம் ஒரு தாழ்மை இருந்தா, எல்லாமே கனிதம். ஏன்னா நீங்க மரமா இருக்கீங்க, இல்லையா? நீங்கள் மரமா இருக்கிறீர்கள். ஆவிக்குரிய பிரகாரமாக இவைகள் எல்லாம் கனியாக இருக்கிறது, இல்லையா? அப்படியா நான் வேதம் சொல்லுகிறது நற்கிரியமாகிய கனி. ஒருத்தர்கிட்ட ஒரே எரிச்சல் அடைகிறான், கோபம் அடைகிறான், பயங்கர டென்ஷன் ஆகுறான் அப்படின்னா அவன்கிட்ட என்ன இல்லை, இல்லையா? அவன்கிட்ட கனி. ஒருத்தர் ரொம்ப சமாதானமா இருக்கிறான், எவ்வளவு திட்டாலும் வாங்கிக்கிறான், காரி ஊதி வைத்து கூட பிரசாத் சொன்னான். அப்புறம் என்ன இருக்கு அவன்கிட்ட? ஆமா, அப்படின்னா அது பொறுமை இருக்கு. பொறுமையின் கனி, இல்லையா? பெருமையின் கனி வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி இருக்கும். அவன் மூஞ்சில தொப்பனோட என்ன இருக்கும்? ஆமா, அவன் வேற பண்ணிட்டு இருப்பான். இங்க பொறுமையின் கனி இருந்ததுனால இங்க வந்து அங்க வெளிப்படுது. கனி வந்து வெளிப்படுதான் ஆகணும். மரம் வந்து ஆரம்பிச்சு வளர ஆரம்பிச்சிருச்சு, கனி வருமா வராதா? கண்டிப்பா வரும், இல்லையா? கனி கொடுக்கலாம் கட்டி சாச்சிருவாங்க, அது வேஸ்ட் தானே. கனி கொடுக்காத மரத்தை சும்மா வச்சு என்ன பண்ணுவாங்க, வேஸ்ட். ஆனா கனி கொடுத்தா ஆகணும். தேவன் நம்ம இடத்துல கனி எதிர்பார்க்கிறார். நம்ம கனி கொடுக்கலன்னா, இப்ப கொடுக்கலன்னா தேவன் கடைசியாக எங்க அனுப்புமோ நம்மளை அனுப்பிடுவார், இல்லையா? ஆமா, மரமும் தயார் ஆயிடணும். நம்ம தான் கனி கொடுக்கல, என்ன பண்ண முடியும்? போற இடத்துக்கு போய் தான் சேரணும், இல்லையா? சகோதர சகோதரர்களே, நீதியின் கனி நற்கிரியமாகிய கனி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்க வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 3:17 வாசிங்க. யாக்கோபின் புஸ்தகம் 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, நல்லா கவனிங்க, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கரிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, வேதம் சொல்லுகிறது, பரத்திலிருந்து வருகின்ற ஞானமோ நற்கிரியைகளும் நிறைந்ததாகும். நீங்கள் ஒரு கனியை கொடுக்கிறீங்க அப்படின்னா, எல்லா கனியும் எங்கிருந்து வருதுன்னா பரத்திலிருந்து வருகிறது, இல்லையா? அந்த ஞானத்தின் மூலமாக, அவர் மூலமாகத்தான் நம்ம அந்த கனிகளை பெற்றுக் கொடுக்கிறோம், இல்லையா? அது இவ்விதமாக பூமியிலே விதைக்கப்படுகிறது, இல்லையா? சகோதரரே, எப்ப அறுக்கப்படுகிறது? எப்ப அறுக்கப்படுது, இல்லையா? இயேசு வரும்போது செத்தவன் என்ன பண்ணுவான்? உயிர்ப்பிக்கப்படுவான், இல்லையா? அவங்க கனி வந்து அவருடைய பலனை கொடுக்கக்கூடிய காலம் இது. இங்க பூமியில மாம்சத்துல கொடுத்தது தேவன், அதுக்கே ஒரு உயிர்த்தெழுதலை கொடுத்துருக்கார், இல்லையா? சகோதர சகோதரர்களே, மரத்திலிருந்து வருகிறது, அதிவிதமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தெளிவா வசனம் சொல்லுது, ஆவிக்குரிய கனினா என்ன? கலாத்தியர் புஸ்தகம் 5:22 பக்கம் எடுத்து சொல்லுங்க. எல்லா 262 ஆவியின் கனியோ, நல்லா எடுத்துக்கோங்க எல்லாரும். 262 வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இங்க வேதம் சொல்லுகிறது, ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஆவியின் கனி. தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், தேவனை உடையவர்கள், அவங்கள்டெல்லாம் எந்த கனி வெளிப்படும் அப்படின்னா, அன்பு வெளிப்படும், சந்தோஷம் வெளிப்படும், சமாதானம் வெளிப்படும், நீடிய பொறுமை வெளிப்படும், தயவு வெளிப்படும், விசுவாசம் வெளிப்படும், சாந்த நிச்சயடக்கம் இப்படிலாம் வெளிப்படும், இல்லையா? இதான் ஆவியின் கனி. நாம் ஒரு கனியாக இருக்கிறோம், நமக்குள்ள கனி இருக்கணும், இல்லையா? ஆவியின் கனி யாரெல்லாம் அன்பு இருக்குதோ அவங்கள்ட்ட அந்த தேவனுடைய கனி இருக்கு. சந்தோஷம், சமாதானம் இருந்தா அங்க தேவனுடைய கனி இருக்குது, இல்லையா? நல்ல கனி கூடாத மரங்கள்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும்னா, தேவன் எதிர்பார்க்கிற கனி இந்த கனி தான். எந்த கனிங்க? ஆவியின் கனி. அன்பு, சமாதானம், சந்தோஷம், நிச்சயடக்கம், பொறுமை, சாந்தம்,
தயவு, இதெல்லாம் தான் ஆண்டவர் சொல்றாரு. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும்னா இந்த கனி தான் சொல்றாரு. இந்த கனிலாம் நீ கொடுக்கலன்னா உன்னை தேவன் வெட்டுவார். இல்லையா? சும்மா வச்சுட்டு இருக்க மாட்டாரு. தேவன் அப்ப எதை எதிர்பார்க்கறாங்க? அன்பு, சமாதானம், சந்தோஷம், நிச்சயடக்கம், தயவு, பொறுமை எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறாரு. இதெல்லாம் நம்ம இடத்துல இருக்குதான் நம்ம செக் பண்ணிக்கணும். இல்லையா? ஒருவேளை நம்ம இடத்துல இல்லை அப்படின்னா நீங்க முழங்கால் போட்டு கண்ணீரோடு விதைங்க. ஆண்டவரே, எங்க இடத்துல இந்த கனிலாம் இல்லை, இவ்வளவு எரிச்சல் அடைகிறேன், இவ்வளவு கோபம் அடைகிறேன், இவ்வளவு பொய் சொல்றேன், நான் கீழ்படியவே இல்லை, பைபிள் வாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, எப்ப பார்த்தாலும் செல்போனை நோண்டிக்கிட்டு இருக்கிறேன். இல்லையா? சும்மா செல்போனை நோண்டி ராப்சர் போய் நினைக்காதீங்க. பகல் கனவு காணாதீர்கள். என்ன சொல்றாங்க? ஆமா, இல்லையா? ஆண்டவர் வந்து நினையாத நாளில வருவார். நீ பகல் கனவு கண்டுட்டு இருக்காத, வெப்சைட்டோட கண்டுக்கிட்டு. இல்லையா? நீ கண்டு கொண்டே இருந்தா நீ பகல் கனவோட தான் இருப்ப. இல்லையா? ஆனால் இரவுல தான் இருக்குது. பகல் கனவுல கூட இல்லை, ராக்காலமா இருக்குது. இல்லையா? நீ ராக்காலத்துல உனக்கு ராவு காலம் அர்த்தம். செல்போனை நோட்டிக்கிட்டு இருந்தா உனக்கு என்ன அர்த்தம்? டைம் மணி அடிச்சுட்டாங்க. இல்லையா? உனக்கு மணி அடிச்சாச்சு சகோதர சகோதரிகளே. நீ செல்போனை எப்ப பார்த்தாலும் நோண்டிக்கிட்டு இருந்தா உனக்கு டைம் அடிச்சாச்சு. வருவான், வரவன் வருவான். இல்லையா? அதுக்கப்புறம் தான் வருவான். மணி ஓசை வரும் முன்னே பின்னாடி என்ன வரும்? யானை வரும். இல்லையா? இந்த யானை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு யானை? பெருசா உருவம் இருக்கும், கருப்பா இருக்குமா இருக்கா? ஆமா, கருப்பா வருவான். தூதன் வருவான், மரண தூதன். மரண தூதன் மரணத்தூதன் வந்து அழகா என்ன பண்ணுவான்? அழகா கூட்டு போயிடுவான். சகோதர சகோதரி, செல்போன் இருந்து நோண்டாதீங்க. இதுதான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அந்த ஆவிதான் பூமியில அதிகமா கிரீசி. இல்லையா? தேவனுடைய வருகை ஆயத்தமா இருக்கு. ஆண்டவரே, நாளைக்கு வந்தாலும் நான் எடுத்துக்கொள்ளப்படுறதுல போவேன் என்ற விசுவாசம் யாருக்குதான் இருக்குங்க? யாருக்குதான் இருக்குது? இல்லையா? நம்ம விசுவாசம் இருக்குன்னு சொல்றோம். கிரி இருக்குதா? கிரி இருக்குதா? விசுவாசம் மட்டும் போதுமா? போதுமாங்க? விசுவாசா பத்தா கிரியை வேணும். அல்லேலூயா. நீ கிரியையோட நீ வந்து நான் ரெடியா இருக்கிறேன்னு சொன்னா அல்லேலூயா, அதுதான் உண்மை சகோதர சகோதரர்களே. கிரி இல்லாம விசுவாசத்தை நான் எடுத்து ஆண்டவர் தான் தூக்கிட்டு போயிடுவாருன்னா அது வந்துட்டா இருக்குங்க. அது வந்து தவறான ஒரு காரியமா. அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது ஆவியின் கனி. இந்த கனிகளா என்கிட்ட இல்ல அப்படின்னா ராப்சருக்கு நான் இன்னும் ஆயத்தம் ஆகல, இன்னும் தகுதி ஆகல என்றுதான் அர்த்தம். இல்லையா? இன்னும் நான் தகுதிப்படல. இந்த கனில ஃபுல்லா ஆகணும். திரு சொல்றாரு, ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி என்ற செய்தி திரு பிரணாம் கொடுத்திருக்கிறார். இல்லையா? அதுல அன்பு, சாத்தம், விசுவாசம், இச்சையடக்கம், பொறுமை, தயவு இதெல்லாம் வரணும். இதெல்லாம் இருந்தா நான் ஒரு மனிதன் வளர்ச்சி அடையும். இல்லையா? சும்மா காம்லான் குடிச்சுனா புஸ்தகம் வளர்றது கிடையாது. இல்லையா? ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ச்சினா என்ன? அவன் அன்பு வரணும், பொறுமை வரணும், இச்சையடக்கம் வரணும், சாத்தம் வரணும், தயவு வரணும், இறக்கம் வரணும். இதெல்லாம் வந்தாதான் அவன் வளர்ந்து இருக்கிறான். அவன் குள்ளமா இருக்கிறாங்க, குண்டா இருக்கிறான், குள்ளமா இருக்கிறான், அவனை பார்த்து வளர்ந்துட்டு இருக்கீங்க. ஆமா பிரதர், இந்த வளர்ச்சி இல்ல, ஆவிக்கு இருக்கிற வளர்ச்சி. இல்லையா? சகோதர சகோதரனே, தேவன் என்ன சொல்லுகிறாரு? நல்ல கனி கூட மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படனா, ஏன்னா புல்லா நட்டையா பார்த்து சொன்னாரு. மரம் புள்ளமா இருக்குது, கனி கொடுக்காது. நெட்டையா இருக்குதான் கனி கொடுக்கும். ஆனால் அப்படியே சொன்னாரு, புள்ள மரம் நெட்ட மரம் சொன்னாரு. அது புள்ளமா இருக்குதோ நெட்டையா இருக்குதோ கனி கொடுக்கும். அல்லேலூயா. அது எப்படி ஆனாலும் சரி, அது குள்ள செடியா இருக்கட்டும், பெரிய செடியா இருக்கட்டும். அல்லேலூயா. அது குள்ள கத்திரிக்காய் மாதிரி இருக்கட்டும். அல்லேலூயா. சகோதர சகோதரர்களே, எல்லாம் கனி கொடுக்கணும். குடும்பமானவங்களா? ஆமா. சின்ன சின்னதா வந்து இங்க நம்ம இதுல பாத்தீங்கன்னா அந்த பழங்கள்லாம் சிலது வருது, பெருசு பெருசா தயார் பண்றாங்க ஊசியை போட்டு. அல்லேலூயா. சகோதர சகோதரர்களே, கனி கொடுத்தால்தான் தேவன் நம்மளை எடுத்துக்கொள்வார். கனி கொடுக்காம சும்மா நம்ம வந்து நம்மளே நம்ம ஏமாற்றிக் கொள்ளுகிறது. சகோதர சகோதரர்களே, இன்னைக்கு பிசாசு என்ன செய்யறா? அதிகமான பாலிக பிள்ளைகளை தான் அவனுடைய கையால வச்சிருக்கிறான். யார வச்சிருக்காங்க? எங்க தான் அவனுக்கு தேவை. வயசானவங்களை வச்சு அவன் பயன்படுத்த முடியாது. அவங்களால என்ன பண்ண முடியும்? ஒரு சேர்ல போய் உட்காந்துப்பாங்க வயசாச்சு. இல்லையா? அவங்க வீட்டுல கஞ்சி காய்ச்சி கொடுப்பாங்க. வயசாகி போச்சு, குடிக்க முடியாது, பல்லு இருக்காது சில பேருக்கு. அவங்கள வச்சு சரியா கிரி செய்ய முடியாது. நல்லா புஸ்தகம் பார்த்தீங்களா பையன், அவனை வச்சுதான் சாத்தானா பண்ணுவாங்க. எல்லா இடத்துக்கும் ஆட்களை அனுப்பி அங்கங்க அவன் சுற்றி கொண்டு இருப்பான். ஆனா இன்றைக்கு வாலிபர்கள் தான் ரொம்ப உஷாரா இருக்கும். இல்லையா? வாலிபர்கள் தான் பிசாசை பிடிக்கிறான்.
சகோதரர், அதனால எதுக்கு சொல்றேன்னா, இன்றைக்கு வாலிபர்கள் தான் பிசாசு குறி வைத்திருக்கிறான். அதனால நம்ம சபையில வாலிபர்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு. இல்லையா? அவன் பிசாசு கஞ்சிக்கிற சிங்கம் போனா பண்ணானா வகை தேடி திரிவான். யாராவது அப்படியே பார்த்துட்டே இருப்பான். நம்ம நல்ல வாலிபர்கள் கிடைச்சாங்கன்னா, அவனுக்கு பிடிச்ச வாலிபர்கள் கிடைச்சாங்கன்னா அவன் கூட்டு போயிடுவான். இல்லையா சகோதரர்? அதனால நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். முதலாவது நீங்க என்ன செய்யுங்கன்னா, வாலிபர்களுக்கு நல்லா ஜெபம் பண்றீங்களா, பைபிள் படிக்கிறீங்களா, செய்தி புத்தகத்தை வாசிக்கிறீங்களா, இல்ல சத்தத்தை திருவிசு வாய்ஸ் ரெக்கார்டு மெசேஜாவது போட்டு கேட்குறீங்களா? யாரோட வீட்டுல எல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டு மெசேஜ் போதுங்க? யார் வீட்டுல போதா? இல்ல. இல்லையா? டெய்லியும் நீங்க இருதலிய போட்டுருங்க, அது பாட்டி ஓடிட்டு இருக்கு திருவிசு செய்தி. இல்லையா சகோதரர்? இதெல்லாம் பிசாசை துரத்துறதுக்கான ஒரு யுக்தி. நீங்க வாய்ஸை படிக்கிறா போதும், அநேக ஆவிகள் அங்க வந்து கிரியை செய்ய முடியாது, தேவனை தடுத்துடுவார். இல்லையா சகோதரர்? இதெல்லாம் வந்து ரியாலிட்டி, இது சொல்றது உண்மை. இது மூலமா நிறைய சம்பவம் நடந்திருக்கு. இல்லையா? அதை சொல்ல இப்போதைக்கு முடியாது. அதனால நீங்க இதை கவனிக்கணும். வாய்ஸ் போடுங்க, திருவிசு மெசேஜ் 1000 மெசேஜ் இருக்குது. தமிழ்ல 400 மெசேஜ் தமிழ்ல வாய்ஸ் இருக்கு. நீங்க போட்டு விட்டீங்கன்னா டெய்லி ஒரு மெசேஜ் போடுங்க. வாய்ஸ் சத்தம் போயிட்டே இருக்கணும். உங்க வீட்டுல சமாதானம் இருக்கும். ஏனென்றால் திருதேசி சத்தம் மட்டுமல்ல, அது தேவனுடைய சத்தமாயிருக்கு. சகோதர சகோதரி, அதுதான் வேதம் விதமாக கனிகளை குறித்து தேவன் விதமாக வேதத்தில் எழுதியிருக்கிறார். இல்லையா? இனிமேட்டு கனியை குறித்து நீங்க கூட கேள்வி கேட்டா நீங்க சொல்லுவீங்களா? எத்தனை பேர் புரிஞ்சுட்டீங்க சத்தியத்தை? இல்லையா? இத ஒரு பிட்டா வந்து தனியா பிரிச்சு நம்ம மொத்தமா கொண்டு வந்து என்ன பண்ணிருக்கோம், அந்த செய்தியை அப்படியா சொல்லியிருக்கிறோம். தனித்தனியா எடுத்து அது வேற பெரிய செய்தியா போவோம். அது ஒரே இதுல கோர்களை கொண்டு வந்து இத ஒரு இதுவா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த செய்தி விதமாக போயிருக்கு. இல்லையா? தேவன் இப்ப கனியை குறித்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இல்லையா? ஆமா. அப்போ ஏதேனும் என்ன நடந்தது என்பதையும் நாம கொஞ்சம் அறிந்திருப்போம். இல்லையா? மற்ற காரியங்களை வரும் நாட்களை நம்ம பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.